சைலேந்திர பாபு ஐயா அவர்களை மாணவர்களிடத்தில் ஊக்க உரை அளித்திட வருமாறு பேர் உவகையுடன் அழைக்கிறோம். Thank you very much. Hi students, good morning. How are you? So friends, உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிறந்த நிகழ்ச்சி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வீட்டு வசதித்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, கலால் மற்றும் ஆயத்தீர்வுத்துறை இத்தனை துறையினுடைய அமைச்சர் அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் சிறந்த ஒரு பேச்சை சொற்பொழிவாற்றிட்டு போயிருக்கிறாரு. மதிப்புக்குரிய திரு சுவாமிநாதன் முன்னாள் வைஸ் சான்சலர் அவர்கள், திரு வாசுதேவன், டாக்டர் வாசுதேவன் பிரின்சிபல் அவர்கள், திரு சச்சிதானந்தம் கரஸ்பாண்டன்ட் அவர்கள், அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய வீரமணி மேடம் அவர்கள், இவங்க தான் நான் இங்கே வர்றதுக்கு முக்கியமான காரணம். ஸோ அவங்க எல்லாருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நெடிய சொற்பொழிவில் நான் உங்கள்கிட்ட ஆட்ட போகிறதில்லைங்க. ஏனென்றால் நான் ஒரு பேச்சாளரே அல்ல. நான் உங்களை போன்ற ஒரு மாணவன், கல்வி கற்கும் ஒரு மாணவன், ஒரு பயிற்சியாளன். உங்களுக்கு ஏதாவது பயிற்சி அளிக்கணும்னா கூப்பிடுங்க, வாரேன். எனக்கு ஓடணும், சைக்கிள் ஓட்டணும், நீச்சல் கற்றுக்கிடணும், இல்லை ஆங்கிலத்தில் பேச வேண்டும், இல்லை ஐஏஎஸ் படிக்க வேண்டும், பயிற்சி கொடுங்கன்னா நான் பயிற்சி கொடுப்பேன். ஏன்னா நான் ஒரு பயிற்சியாளன், நான் பேச்சாளன் அல்ல. எனக்கு பேச்சும் பிடிக்காது, அறிவுரை சொல்கிறது கூட உங்களுக்கு பிடிக்காது, அதே மாதிரி எனக்கும் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சில அடிப்படை கேள்விகள் கண்டிப்பாக கேட்டாக வேண்டும். அதுக்காக தான் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சி, அதுவும் மாணவர்களோடு கலந்துரையாடக்கூடிய நிகழ்ச்சி, இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கக்கூடிய திருமதி வீரமணி மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப நல்லா வரவேற்றாங்க. காலையில் ரயில்வே நிலையத்துக்கு வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. அமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை படித்து முடிச்சிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்தது, தூங்கலாம்னு நினச்சி தான் வந்தேன். புத்தகம் கொடுத்தாங்க, சரி தூங்குறத விட புத்தகம் படிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதின புத்தகம். முன்னாடி ஒரு காலத்தில் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அவசர நிலையை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில். பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை இந்தியாவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்த்தது தமிழ்நாடு தான். அப்போது முதலமைச்சராக இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் 6 இடத்துல பேருரை ஆற்றியிருக்காரு. அப்போ அந்த பேருரை ஆற்றும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா மிக ஆழமான கருத்துக்கள். அதெல்லாம் பேப்பர் படிக்காமல் ஒரு மேடையில் நின்று ஒரு முதலமைச்சர், அதுவும் உங்களை மாதிரி காலேஜில் படிக்கல, அவர் யூனிவர்சிட்டியில் படிக்கல, வெளிநாட்டில் படிக்கல, இதெல்லாம் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அவர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், we the people of India having solemnly resolved to constitute India sovereign, socialist, secular, democratic republic and to bring its citizens justice, நமக்கெல்லாம் நீதி, social, economic, political, liberty, விடுதலை of thoughts, expression, faith and worship, equality of status and opportunity. We, the member of the Constituent Assembly, on this 19 November 1949, adopt, enact and give to ourselves அப்படின்னு ஒரு பெரிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. பயங்கரமான எழுத்து, தமிழ் அவ்வளோ சிறப்பாக எழுதியிருக்கிறாரு. சரி, எனக்கு புத்தகத்தை கீழே வைக்கவே முடியல, அதனால தான் படித்து முடித்தேன். தூங்குறத விட புத்தகம் படிக்கிறது மேல் அப்படின்னு சென்னையிலேருந்து வரும்போது தூங்கவே முடியல. ட்ரெயினில் ஏன் தெரியுமா, பக்கத்தில் 2 பேரும் ஒரே கொரட்டை, ஒரு செகண்ட் தூங்க முடியலம்மா. தட்டி எழுப்பி நீங்கள் தூங்குறீங்க, கொரட்டை விடுங்கன்னு சொல்ல முடியுமா? அடுத்த நாளே போட்டுருவோம் தினத்தந்தியில், தினமலர்லாம் சைலேந்திர பாபு ரயிலில் குடிபோதையில் கலாட்டா. தூங்க முடியல, இருந்தாலும் அந்த புத்தகத்தை தான் படித்தேன். ஸோ மாணவர்களே, நான் ஒரு அடிப்படை கேள்வியை உங்களிடத்தில் வைக்க விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் நிறைய இடத்துல இந்த கேள்வியை கேட்பேன், ஓகே. ஆனால் அதை தொடர்ந்து நான் கேட்பதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. இப்போது கொங்கு காலேஜில் படிக்கிறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில், ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்துருக்கிறீங்க. எத்தனை பேர் கல்லூரியில் நாம் சேர்ந்து விட்டோம் என்பதற்காக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? ஒரு கல்லூரி படிப்பு என்பது எனக்கு மாபெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கல்லூரியில் சேர்ந்திருக்கிறோம், இதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்லூரி வாய்ப்பு எனக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு, இது எனக்கு பெரிய எதிர்காலத்தை ஏற்படுத்தும், இதனால் எனக்கு மனதளவில் திருப்தி ஏற்பட்டிருக்கிறது, தன்னம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது, இதற்காக நான் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நன்றி சொல்ல முடியும் அப்படின்னு மனதார
நினைக்கிறீங்க? கை தூக்கம் 1 2 3 4 பேர் வச்சு. ஓகே, பரவாயில்ல. தேங்க்யூ வெரி மச். கையை தூக்காதவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பாராட்டு. ஏன் தெரியுமா? நீங்க தான் உண்மையான மனசுல அதெல்லாம் ஒன்றும் பெருசா தோணல. கையை தூக்கல. இப்ப கூட IAS இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு டெல்லியில. அங்க உட்காந்துருக்கவங்க யாருக்கு நிறைய மார்க் வருவாங்க தெரியுமா? எந்த ஒரு IAS மாணவர், பயிற்சியாளர் இல்லை போட்டியாளர் உண்மையை பேசுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் முதல் மதிப்பு கொடுப்பாங்க. ஏன் IAS ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் சேவை செய்யப்படுறேன்னா சீக்கிரமா கொடுப்போம். சும்மா கதை கொடுப்பாங்க. உண்மையான காரணம் இருக்கும், அதை சொல்லணும். எனக்கு உண்மையை சொல்லிட்டீங்க, அதை பத்தி கவலையில பார்த்துட்டு தான் கையை கொடுத்துருக்கேன். ஒருவேளை ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க இந்த 20 வளர்ந்துருக்கீங்கன்னா உங்க நிலைமை என்ன இருக்கும்? தோட்டத்தில் வேலை வளர்த்துட்டு இருக்கீங்க, செங்கல் வேலை ஒரு மாட்டு வண்டி ஏதாவது வளர்த்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணம் வந்தேன் பெண்கள் பிடிப்பாங்க. அப்பெல்லாம் 10 வயசு பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒண்ணுதான் சார். இப்ப ஒரு குழந்தைகள் இருக்கும், புருஷன் கல்யாணம் பிள்ளை கல்யாணம் பண்ணி தனியாக போயிருப்போம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஜாலியா இன்னைக்கு 20 வயசுல ஜாலியா உட்காந்து காலையில் எழுந்திரிச்சு அம்மா அடித்து விட்டு சாப்பாடு கொடுத்து காலையை கொடுத்து உனக்கு துணிமணி அவங்களே துவைச்சு போட்டு அவசியங்கள் கூட சீர்பாய் கொடுத்து போயிட்டு அவங்க நல்லா போயிட்டு கரெக்டெல்லாம் போயிட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நிலைமை பாருங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக திராவூர் மகாராஜா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இந்த ஊர்ல எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறார்கள், எத்தனை பெண்களுக்கு எழுத படிக்க தெரியும்? ஒரு சார் வாய்ஸ் உங்களை சொல்றேன். நிறைய கேஸ் தான் இருக்கு. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பு பெண்கள். இந்தியா விமன் ஒர்க்கிங் இன் ஆர்கனைஸ்ட் செக்டர் இந்த ஹோல் ஆஃப் இந்தியா. இந்திய நாட்டில் பெரும் தொழில் நிறுவனங்களில் வேலை செய்யும் பெண்கள் 100 பேர்களில் 50 பேர் தமிழ்நாட்டில் தான் வேலை செய்கிறார். பெரும் புரட்சி. இந்த பாருங்க, நம்ம வீரமணி அவங்க தான் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிய. ஏதோ ஒரு கொள்கை அந்த காலத்தில் பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்களாக தோன்றினார்கள். ஜிம் ஜாப்பஸ் ருசோ, பெர்ட்ராண்ட் ரசல், தாமஸ் மேரி, ஜான் லாக்கே. மனித விடுதலை, அரசர்கள் வேண்டாம், மனிதர்கள் தான் போடும், மக்கள் ஆட்சி தத்துவம், ஈக்குவாலிட்டி, சமத்துவம், சம பாதுகாப்பு, பெண்கள் விடுதலை முக்கியமான, சுயமாக சிந்திக்க வேண்டும், ஃப்ரீ திங்கிங். அப்படிப்பட்ட மாபெரும் கொள்கையை சொன்னாரு. பேர் எழுதுறாருன்னா அதுக்கு முன்னாடி தந்தை பெரியார் சொன்னார். அவருடைய வேலைக்கு கொடுத்தாங்க. அப்போ பெண்கள் எவ்வளவு படிச்சிருக்காங்க ஒரு சபை எடுத்துக்கிறாங்க. அப்போது மெட்ராஸ் பிரசிடென்சி, திராவூர் பிரசிடென்சியில ஒட்டுமொத்தம் 1000 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் எழுத படிக்க தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் ஈரோடு செல்லுங்க, சென்னைக்கு போகும் பஸ்ல என்ன தெரியும்? உங்களுக்கும் கண் தெரியாது, உங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு நூல் படிக்க முடியும், ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரிதான் இப்போ 100 ஆண்டுகளில் மாபெரும் புரட்சி. நான் காவல்துறை தலைவரை பொறுப்பில் இருக்கும்போது தமிழ்நாடு காவல்துறையில் 25,000 பெண் போலீஸ் இருக்காங்க. 25,000 1,50,000 போலீஸ் அதிகாரிகளுக்கு தலைவன். அது 25,000 பெண். அப்ப டிஎஸ்பி போஸ்ட் குரூப் 1 எக்ஸாமினேஷன் உங்களுக்கு தெரியும். நீங்க படிச்சு இன்னைக்கு கவர்மெண்ட்ல சேரணும்னா உயர்ந்த தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த பதவி டிஎஸ்பி சப் கலெக்டர், அசிஸ்டன்ட் கலெக்டர். குரூப் 1 எக்ஸாமினேஷன். குரூப் 1 எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க சப் கலெக்டரா போகலாம், அசிஸ்டன்ட் கலெக்டரா போகலாம், 10 வருஷம் கழிச்சு கலெக்டர் ஆகலாம். ஐஏஎஸ் கொடுத்துருவாங்க. போலீஸ் சேர்ந்தீங்கன்னா டிஎஸ்பி 10 வருஷம் கழிச்சு சூப்பர் போலீஸ் IPS இருக்காங்க. அப்படி ஒரு 21 பேர் போஸ்ட் இருக்குது. அதை 21 போஸ்ட் எடுத்தோம். நான் சொல்றது அவங்க 21 பேரில் 17 பேர் பெண்கள். அவங்க நம்ம சலுகைகள் பண்ணா ஒரு சலுகை கிடையாது. அவங்க தான் அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க. எங்க சும்மா ஊரை சுத்தி கதை சினிமாவை பார்த்து இந்த நிறைய பரவாயில்ல, அவங்க பரவாயில்லையா, இவங்க பின்னாடி நல்லா இருக்கணும், இவன் நிறைய குழந்தைகள் அதுல யாரும் அவங்க முன்னாடி போகலாம். இந்த பிரச்சனை அவங்க உட்கார்ந்து ஜாலியாக படிக்கும். வாழ்க்கைகள் இந்த பயிரோட பிரயோஜனம் இல்லை. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு இயற்கை விஷயங்கள் காசு கட்டமா இருக்கும். அவங்களுக்கு வரலாம், இல்லைன்னு அவங்க நேரடி போயிட்டு 10 மில்லியனுக்கு 21 13 பெரும் புரட்சி. நாங்களாம் டிபார்ட்மெண்ட் நான் முதல் சேர்ந்ததே கோபிச்சு பார்க்குறாங்க.
கோபிச்செட்டி படத்தில் நான் சேரும்போது ஒரு 3 பெண் போலீஸ் வச்சாங்க, 3 பேர். இதுக்கு இந்த பெண்கள் ஏதாவது குற்றவாளியை பிடிச்சோம்னா அவங்களை பாதுகாக்கிறது, பெண்கள் போராட்டம் அதுக்காக 3 நாள் தேடி செய்யறதுனால பெண்கள். அப்போது பெண்கள் காவல் நிலையம் கிடையாது. எல்லா இடத்துலயும் 222 பெண் காவல் நிலையம், அதுக்கு அதிகாரிகள் கிடையாது. முன்னாடி இன்னைக்கும் காவல்துறையில மிக உயர்ந்த பதவி என்ன தெரியுமா? முக்கியமான பதவி என்ன தெரியுமா? கடுமையான என்ன தெரியுமா? கஷ்டமான பணி என்ன தெரியுமா? காவல் நிலைய அதிகாரி, the station house officer, inspector of police. அது பொதுவாக ஆண்கள் தான் பண்ண முடியும்னு இருந்தது. இன்னைக்கு 1500 காவல் நிலையங்கள்ல 1500 தமிழ்நாடு காவல் நிலையங்கள்ல 500 காவல் நிலையங்களில் காவல் நிலைய அதிகாரிகள் பெண்கள். இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதுக்கு அடிப்படை காரணம் ஒரே ஒரு காரணமாக கல்லூரி கல்வி. இன்னைக்கு நான் 2 வருஷங்களுக்கு நின்றுருக்கேன் முன்னாடி ஒரு கல்லூரியில மாணவர்கள் மத்தியில பேசுங்க, அவங்களுக்கு அடிப்படை மனதில் ஆசையை ஏற்படுத்துங்க, கல்லூரியுடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க பாதையை மாறட்டும். ஏடிக்கை மனிதர்களா இருக்கிறாங்க, கொஞ்சம் சீரியஸான மனிதர்களா மாற்றுங்க, உலக அளவில் போட்டியிடக்கூடிய உலக பிரஜைகளா மாற்றுங்க. அதுக்காக தான் வீரமணி மேடம் என்ன கொண்டிருக்காங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர்கள். நமது முன்னோர்கள் தமிழ்நாட்டில் வந்தவங்க சொல்லியிருக்காங்க, ஈரோட்டில் கிடக்காத, தமிழ்நாட்டில் கிடக்காது, இந்தியாவில் கிடக்காத, வெளியூருக்கு போ, அமெரிக்கா போ. அப்படி சாதனைகள் திரை கடல் போட்டியும் திரவியம் தேடு நம்ம ஊர்களை யாரு அவைதான் ஏரோப்ளேன் ஏறி கடல் கடந்து வியாபாரம் கடல் கடந்து படி அங்க போய் தலைமை தாங்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. யாரு? நம்ம ஒரு பாட்டி. இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப கூட உலகத்திலே பெரிய நாடு பணக்கார நாடு அமெரிக்கா. அமெரிக்கா 2வது பணக்கார நாடு சைனா, 3வது பணக்கார நாடு ஜப்பான், 4வது ஜெர்மனி. ஜெர்மனி தான் நம்ம போட்டி. ஜெர்மனியில் இருக்கிறது 6 கோடி மக்கள் தாங்க. தமிழ்நாடு இருக்கிறது 7 கோடி. நம்மளோட கம்மி. அது இந்திய நாடே அவ்வளவு கொடுப்பாங்க. அது டெல்லியில சொல்றான், நம்ம 3,000 சொல்றோம், பெருமை பேசுறோம். அது ஒரு பெருமையே கிடையாது. நம்ம நாடு ஜிடிபி ஒட்டுமொத்த வருமானம் 4,000 இருக்கலாம், 5,000 இருக்கு, 4,000. அது ஒரு பிரயோஜனம் இல்லையா? தனி மனித வருமானம் தான். தனி மனித வருமானம் பார்த்தீங்கன்னா உலகத்துல 104 நாடுகளை 150,000 ரொம்ப போடுறது. உலகத்தில் 2வது மிகப்பெரிய நகரம் சில உலகத்தில் மிகப்பெரிய வர்த்தகம் நியூயார்க் சிட்டி. நான் போய் இந்திய அரசாங்கம் என்னை பயிற்சி அனுப்பிச்சிருக்காங்க. NYPD, நியூயார்க் சிட்டி போலீஸ், நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அங்க பயிற்சி இருக்கு. உலகத்திலே சிறந்த காவல்துறை, உலகத்திலே பெரிய வர்த்தகம் நியூயார்க். அந்த நகரத்திலே பெரிய போஸ்ட் தெரியுமா? மேயர் போஸ்ட். மேயர்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் தான் பெரிய போஸ்ட். இந்திய நாட்டுக்கு பெரிய போஸ்ட் இது பிரைம் மினிஸ்டர். எல்லாமே அவங்களுக்கு தான் நடக்கும். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், நம்ம ஊர்ல கலெக்டர், அப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இப்போ இந்த மேயர் இருக்காங்களா, அது யார் தெரியுமா? இந்த நியூயார்க் சிட்டியில மம்தான் சொல்றாங்க யாருங்க? மீரா நாயர் பையன். மீரா நாயர் யாரு? ஒரு IAS அதிகாரிதான். இந்த பையனுக்கு அப்பாவும் அம்மாவும் இந்திய நாட்டை சேர்ந்தவங்க. யாரும் ஊரே யாரும் கேள்வி. இந்தியாவில் இடத்துல போயிங்க வேலை பார்த்துட்டு அமெரிக்காவுக்கு போய் குழந்தை கொடுத்து இன்னைக்கு அமெரிக்காவில் பெரிய புரியுதுங்களா? கல்வி என்பது மிகப்பெரிய குழந்தைகளே. கல்லூரி படிப்பு என்பது சுகரான் கொடுத்தாரு. ஏன் உலகத்திலேயே பெரிய தலைநகரம் உயர்ந்த பதவியில் இருக்கிறார் அப்படின்னா, அவர் இந்திய நாட்டை சேர்ந்தார் என்பதற்காக அல்ல, அவர் இந்துவுக்கும் முஸ்லிமுக்கும் பிறந்தார் என்பதற்காக அல்ல. அவர் கல்வி கேட்டார், கல்லூரியில் சேர்ந்து படித்தார். அது ஒரு கல்லூரி படிப்பு. கொஸ்டின் கேட்கிற மாதிரி, எத்தனை பேர் உங்க அம்மா காலேஜில் சேர்ந்து படிச்சாங்க? கைத்துக்கு பார்ப்போம். உங்க அம்மாவோ உங்க பாட்டி எத்தனை பேர் காலேஜில் படிச்சாங்க? யாருமே இல்லை. உங்க தாத்தா எத்தனை பேர் காலேஜில் சேர்ந்து பட்ட படிப்பு படிச்சாங்க? ஒரு கை அவருக்கே சொல்லி எங்க அப்பா தாத்தா படிச்சாரா இல்லையா பொய் சொல்லியிருப்பாரு. உங்க பாட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொய் வச்சிருப்பாரு. நான் காலேஜில் படிச்சேன், மெட்ராஸில் போயிட்டு படிச்சேன், அந்த கல்யாணம் வந்துருப்பா. உங்க பேரை கற்றுக்குங்க. என் அப்பாவும் காலேஜில் படிப்பேன், எங்க அம்மாவும் காலேஜில் படிக்கிறேன். எங்க அம்மா 7ஆம் கிளாஸ் தான் படிச்சாங்க. எங்க அப்பா தெரிஞ்சது
சென்று வீரானுக்கு எங்க காத்து அடிச்சு கொண்டு வர பயந்து ஓடி போய் ராணுவ செஞ்சார் நேவி. அங்கே அப்படி சேஃப் ஆகி போனாலும் 5 வருஷம் தான் வந்துருவாங்க. அதான் என் அர்த்தம். படிக்கல, கல்லூரியில் சேர்த்து படிக்கிறது முடியாது. நமது அமைச்சர்கள் சொன்னாங்க இல்லையா, மொத்த இன்ஜினியரிங் சீட்டு இருந்தாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் என்ஜினியரிங் காலேஜ் சீட்டு 2000 தான். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னா முடியாது, காலேஜ் கிடையாது, என்ன படிப்பீங்க? இன்னொன்று, அன்னைக்கு எல்லாம் எல்லாரும் படிக்க முடியாது, எல்லாருக்கும் படிக்க கூடாது, ஒரு சிலர் படிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் இருந்தது. இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக மாறி அவர்கள் சிந்தனையாளர்கள் இந்த மாதிரி தோன்றினார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு மதம் ஜாதியில படிப்பு, நமக்கு தேவை கோயில்கள்ல கல்லூரிகள், அப்படி நம்ம முன்னோர்கள் பல்வேறு அவசரம். இந்த ஐஆர்டிசி செய்யறது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ், நம்மளோட முன்னோர்கள் உண்மையில் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுவாங்க. நன்றி ரொம்ப நன்றி விடுவாங்க. நான் எங்க அம்மா காலேஜில் சேர்த்து விட்டாங்க படிக்கிறதுக்கு, அதனால ரொம்ப ரொம்ப நன்றி விடுவாங்க. போன சொல்ல எங்க அம்மா அப்படியே பார்த்தேன், அம்மா நான் என்னமோ சொல்லியிருக்கேன், ஆனா எங்க காலேஜ் சேர்த்து விட்டாரு, அதுதான் நீ செஞ்ச மாபெரும் சரியாயிட்டா அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் காலேஜில் படிச்சதான் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்குன்னு தெரியும். இது ஏன் சொல்றேன்னா, +2 படிச்ச உடனே தூத்துக்குடியில ஒரு பெரிய கம்பெனியில் ஆள் இருக்காங்க, நல்ல +2 எடுக்கிறதுக்குலாம் வாங்க வேலைக்கு இருக்கணும் அப்படின்னு 2 போஸ்ட்டுங்க. அப்போது 10th படிச்சவங்களுக்கு ஒரு போஸ்ட், +2 படிச்சவங்க ஒரு போஸ்ட். 10th படிச்சவங்களுக்கு ஜூனியர் பிளான்ட் ஆபரேட்டர், மிகப்பெரிய நிறுவனம், தமிழ்நாட்டிலே பெரிய கம்பெனி, அது நடத்துறது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பணக்காரன். அப்போ எங்க அப்பா நல்ல சந்தோஷப்பட்ட பையன், நல்ல மார்க் வாங்கிட்டு +2 படிச்சிருக்கேன், பியூசி +2 கிடையாது பியூசி. 10th படிச்சான் சவேந்திரபாபு பையன், எங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட், அவருக்கு சம்பளம் 150 ரூபாய். இந்த வேலைக்கு 450 ரூபாய் சம்பளம். எங்க அப்பா என்னை பஸ்ல கூட்டிட்டு போய் பெரிய கம்பெனி இன்டர்வியூ வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பையனுக்கு 15 வயசு தான் ஆகுது, 14 வயசு தான் ஆகுது. என் வேலை கிடைச்சா குடும்பம் தப்பிச்சுக்குவோம், இதுதான் தப்பிச்சு போயிடுவோம். ஊர்ல அடிக்கிற பிரச்சனை கிடக்கிறான், ஜெயிலுக்கு போயிடுவோம். எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒண்ணு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேரணும். எங்க ஊர் திருவனந்தபுரம் தமிழ்நாடு தான், அங்க திருவனந்தபுரத்துல அவன் தேவையான போய் சேருவாங்க ஊர் பசங்கலாம். நல்ல ஓடுவோம், எழுதுவோம், பெரிய போலீஸ்ல சேருவோம். போலீஸ் என்னன்னா, அந்த திருவனந்தபுரம் பக்கத்துல ஒரு இது இருக்கு, டைகாப்டர் இருக்கு, போலீஸ் ட்ரைனிங் காலேஜ். போலீஸ்ல வேலை கிடைச்சா போலீஸ் ட்ரைனிங் காலேஜ். போலீஸ்ல வேலை கிடைக்கலன்னா 1 வருஷத்துக்குள்ள பக்கத்துல ஒரு ஜெயில் இருக்கு, சென்ட்ரல் ஜெயில், அங்கதான் போவோம். சோ எங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்க. எங்க அப்பா கூட்டிட்டு போய் பெரிய நிறுவனம், தமிழ்நாட்டில் பெரிய பணக்காரருடைய நிறுவனம், அங்க போய் நான் சாதாரணமா போறேன். எங்க அப்பா கூட்டிட்டு போற பையனுக்கு வேலை வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் இதெல்லாம் போயிட்டு என்னமோ கேட்டாமோ நான் என்னமோ சொன்னேன். கடைசி வெயிட் பண்ணுங்க, இப்ப ரிசல்ட் வரும்னு 6 மணிக்கு பார்த்தா என் வேலை இல்லைங்க. நான் இருக்கிறது நிறைய மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு சேர்ந்தோம்னா மாசம் 450 ரூபாய் சம்பளம். எங்க அப்பாவுக்கு மாசம் வருமானம் 150 ரூபாய் பென்ஷன். எங்க அப்பாவை கேட்டாரு, எங்க பையன் நல்லா படிச்சிருக்காங்கல்ல, நல்ல வேணும், நல்ல பையங்க, நான் மிலிட்ரி, நான் எக்ஸ் மிலிட்ரி, இந்த நாட்டுக்காக போராடினாங்க, 2ஆம் உலக உயிர் கொடுத்து போராடினாங்க, செத்து போயிட்டாங்க. நான் உலகம் உங்களோட திரும்பி வந்தாங்க, தாக்கால சண்டை போட்டேன், பர்மால சண்டை போட்டேன், நான் ஆஸ்திரேலியா போர் கப்பல்ல சண்டை போட்டு வந்துருக்கேன். பையன் வேலை வெளியே போறாரு. நான் வந்தேன், எங்க அம்மா காலேஜ் செஞ்சு கொடுத்தாங்க. அங்க வாழ்க்கையில டாக்டர் ஆசை முடியல. ஒரு ஊர்ல காலேஜ் படிச்ச பிகே சுப்பராஜ் ஐஏஎஸ் பாஸ் பண்ணார். ஐஏஎஸ் பாஸ் பண்ண மாணவர்கள் மாணவர்கள் வாழ்த்துக்கு நான் டாக்டர் பண்ணிருக்கேன். ஒரு பட்ட படிச்சா நமக்கு நிறைய வாய்ப்புகள், தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதலாம், மத்திய அரசாங்கம் யூபிஎஸ்சி எழுதலாம். நான் பாருங்க, நான் எழுதுறேன், பாஸ் பண்ணி நான் ஐஏஎஸ். நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், முடியல. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, கலெக்டர் ஆகணும். இதே இந்த ஈரோடு மாவட்டத்துல அவர் கலெக்டர் டிகே சுப்பராஜ். அவர் சொன்னாரு, நமக்கு டாக்டர் ஆக முடியல, எண்ணி 20 வருஷத்துல நான் இந்த இந்த மருத்துவத்துறைகளில் சுகாதாரத்துறை இந்த துறையினுடைய தலைவராக செக்ரட்டரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு சொன்ன மாதிரி இந்த இவர் சொன்னதும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிக்கு வர முடியும்னு சொன்னதும், சரி பரவாயில்லையே நமக்கு இந்த பதவிக்கு வரலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஐபிஎஸ் அதிகாரியான கோபிச்செட்டி பாலத்தில் முதல் இறங்கிருந்தோம்.
வீரப்பரோட சண்டை 1 வருஷம் துப்பாக்கி சண்டை நம்ம சைடில் இருந்தாங்க, அந்த பொருள் இருந்தாங்க. அப்புறம் தருமபுரி போயிட்டு தருமபுரி என்னை தருமபுரிக்கு வந்தாங்க, அங்கே ஒரு நாள் சண்டை அவங்க. அதுக்கு பிறகு என்னை சென்னை மாநகரத்தினுடைய புறநகர் கமிஷனராக நினைச்சாங்க. சென்னை மாநகர புறநகர் கமிஷனர் பெரிய மாவட்டம், ஆந்திரா வரைக்கும் இருக்கு. சென்னையில் இருந்து இந்த பக்கமான ஏர்போர்ட் நம்ம கண்ட்ரோல் தான் வரும். சென்னை விமான நிலையமே நம்ம கண்ட்ரோல் தான். முதலமைச்சர் ஜெயலலிதா மேடம் வருவாங்க, அடிக்கடி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்காங்க வருவாங்க, ரிசீவ் பண்ணுங்க ஜெயலலிதா மேடம். அந்த நேரத்துல டிஜிபி போன சரிதான் ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு சின்ன பிரச்சனை, அவருடைய சொந்த கனவு ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி பிளாஸ்டிக் போயிருக்காரு விமான நிலையத்துல. விமான நிலையத்துல போன உடனே அவங்க இறக்கி விட்டுட்டு அந்த சூட்கேஸோட எஸ்கேப் ஆயிடும் டாக்ஸிக்காக. அவருக்கு டிக்கெட் இல்லை, ஒண்ணு உள்ள வைரம் வைர மோதிரம் அதையும் காணும் படினம் கூட. அவர் கல்கத்தா போகும்போது ஒரு சாமி பண்ணுவாரு, தங்க செடியில் பண்ண சாமியும் போச்சு, நீ உடனே போய் கண்டுபிடிட்டு இருக்காரு. சரி போவோம் கமிஷனர் சென்னை சபர் கமிஷனர் பட்டிய மைக்கில் சரிங்க பாபு மைக்டன் மாலை மைக்டன் சென்னை சுற்றி ஏதாவது ஆட்டோ வச்சா கார் ஓடும், முருகன் படம் போட்டோம் பின்னாடி குடிங்க, அதெல்லாம் வைரஸ் அப்படியே ஆளது. சென்னை மாநகரம் சபர் மாநகரம் 5 நிமிஷத்துல வண்டியை பிடிச்சோம். காரை கொண்டு பார்த்தா சுற்றி உள்ள பார்த்தா வைரம் மோதிரம், உள்ள பார்த்தா சாமி கும்பிடக்கூடிய 3 கிலோ சேலை. அவர் உங்க சாமி கும்பிட்டே இருப்பார். சாமி கூட எப்படி போறாரு, அவ்வளவு போறாரு. அவர் போற வரைக்கும் 1/2 மணி நேரம் விமானத்தில் இருந்து வச்சிருந்தேன். எல்லாம் போன சார் நினைச்சு விட்டோம். டிஜிபி கூட்டாரு, டிஜிபி தமிழ்நாடு சொல்லிடுற போது என்ன லூக்கியா தேங்க்யூ சார். அடுத்த 1 வாரம் கழிச்சு செலிந்தா பாபு தொழில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் முதலமைச்சர் போய் பார்ப்பீங்களா அப்படின்னாரு. சரி சொல்லி தான் போனேன். தொழிலதிபர் காங்கிரஸ் செலிந்தா சார் ரொம்ப ஆசை சொல்லி 1/2 மணி நேரத்துல விமானத்துக்கு இருக்கு வச்சு என்னுடைய சூட்கேஸை கொண்டு வந்து மோதிரம், அந்த மோதிரம் என் மனைவி போடுற மோதிரம் அது போச்சுன்னா மனைவி டைவர்ஷன் ஆகிருப்போம். கடவுள் நான் 30 வருஷமா சாமி கிட்ட கடவுள் இந்த கடவுள் இல்லைன்னா என் தொழிலே போச்சு. இதோட கேட்டா இல்லை நான் ரொம்ப தேங்க்ஸ் காப்பி. நீங்க யார், நீங்க யார் என்று யார் என்று தேடுகிறதா, இவன் தீ என்று கூறுகிறதா. 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு வந்தேன் சார், வேலை கேட்க வந்தேன். அப்ப வேலைக்கார முடியாது நிறைய போனீங்களே அப்படியே சைலையில போகலாம் சார். எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஒரு பட்ட படிப்பு படிச்சேன், அதனாலதான் வந்திருக்கேன். சத்தியமா நடந்தது இது 100% ஒரு பட்ட படிப்பு என்பது சாதாரண நிலையில ஒரு உயர்ந்த பதவி, அமைச்சர் பதவி இருக்காரு, இதோட பெரிய பதவி பட்ட படிப்பு. ஒரு மாணவி என்ன முதல்ல அந்த IAS IPS எக்ஸாம் பேச போடுவாங்க. இந்த எக்ஸாம் பத்தி பேசினேன், அது உங்க வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துவது பேசினேன். எத்தனையோ மாணவர்கள் சர்வசாதாரணமான சூழ்நிலையில் இருந்து IAS அதிகாரி ஆகிட்டாங்க. நிறைய கூட கண் தெரியாத மாணவன் மாயாண்டி ஒரு IAS பயிற்சி மையத்தில் போய் கேட்டாங்க, எனக்கு வந்து இந்த பயிற்சி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா மார்க் ரொம்ப கம்மியான மார்க் வெளியே போடுறது உனக்கெல்லாம் IAS இன்னைக்கு அவர் IAS கூட மாதம் தமிழ் நான் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்து IAS எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் முடிச்சு மார்க் டெல்லி போவார். 2 மாசம் பாருங்க மாயாண்டி IAS முதலமைச்சர் பார்ப்பாங்க. நான் முதல்வன் திட்டம் இந்த திருத்தணி சேர்ந்தீங்கன்னா IAS இருக்குன்னா மாசம் 7,500 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைபண்ட் கிடைக்குது. உங்களுக்கு இலவசமா சென்னையில் உள்ள கிரீன்வேஸ் சாயில் உள்ள IAS பேச்சு மெத்தட் தாங்க வச்சு உங்களுக்கு பயிற்சி இலவசமா தாங்க இடம் ஆசிரியர்கள் நியமிச்சு பேசி கொடுப்பாங்க. முதல் கட்ட தேர்வு நீங்க பாஸ் பண்ணீங்க, பிரிலிமினரி டெஸ்ட் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் பரிசு, அங்கேயே கையெழுத்து படிக்கலாம். மெயின் தேர்வு பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு. விமான டெல்லியில கூட்டிட்டு போய் உங்களுக்கு பயிற்சி. இப்ப 28 தேர்வு பாஸ் பண்ணி டெல்லி போயிடுச்சு. சந்திச்சுனா இப்படிப்பட்ட கதைகளை பேசி ஒரு மாணவி கேட்டாங்க, சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார், எனக்கு இந்தியாவிலேயே பெரிய பதவி எதுன்னு சொல்லுங்க சார், அதெல்லாம் அர்த்தம் அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒரு நாளாக தான் நாளைக்கு ஒன்று கிடையாது.
அப்படிதான் வரோம். சைலண்ட் தான் பேசலாம், சரி வாழ்க்கையை மாத்தி காட்டுவோம், சினிமா எல்லாம் வேண்டாம், பொழுதுபோக்கெல்லாம் வேண்டாம், படத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துவோம், ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வோம், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது போடுங்க, கற்றுக்கிட்டு ஏதாவது வேற நினைக்கிறதான் பார்ப்போம் பார்ப்பீங்க. மூணாவது நம்ம தலைவர் புதிய படம் அது எப்படி பார்க்கறது, பார்க்கறதா இல்ல அரட்டை அடைக்கிறது சுத்தி பழக்கம் மூலையில் அது மாதிரி ஆயிடுச்சு. அடிப்படையே மாற வேண்டும் பிள்ளையே, நீங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அடிப்படையே மாற்ற வேண்டும். ட்ரெஸ் மாத்தினா போதாது, ஜீன்ஸ் பேண்ட் மாத்தினா போதாது, நீங்க விரும்புகிற சினிமா நடிகரை மாத்தினா போதாது, உங்க பேரை மாத்தினா கூட போதாது. வீட்டுக்கு முன்னாடி புதிய ஒரு சாமி வச்சுக்க மாட்டாங்கன்னு போதாது. சிலர் பார்த்து வீட்டிலே வச்சுக்கலாம் சாமி, நிறைய வீட்டில் பாருங்க ஃப்ரெண்ட்ல சாமி வச்சுக்காங்க, அதுக்கு தலை வாழ்க்கை மாறமா பார்க்கமா தூரத்தில் போய் சாமி கூட அப்போ மாறவே அடிப்படை ஒரு மனசாட்சி மாறும், மனசு மாறும். உழைத்தால் மட்டும்தான் சோறு கிடைக்கும். இங்கே வர உழைப்பாளர்கள் நிறைய இருக்குது. சாமராஜா சார் வைஸ் சான்சலர் பக்கத்தில் நம்ம அப்பா வந்து சாதாரண ஒரு எண்ணம் சார் அடிப்படை இந்த உலகத்துல எதுவும் இலவசமாக கிடைக்காது. குறைந்த முயற்சி நிறைய சம்பளம் கிடைக்காது. மினிமம் எஃபர்ட் மேக்ஸிமம் கம்ஃபர்ட் என்பது உலகத்தில் கிடையாது. சம்திங் ஃபார் நத்திங். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஜாமீன் கொடுத்துருப்பேன், எனக்கு எல்லாம் கொடுங்க, எல்லா வேலையும் கொடுங்க, வரவே வர கண்டிப்பா சைனாக்காரன் ஜாமீன் இருந்தாரு, சவுத் கொரியாக்கார காலேஜ் ஜாமீன் போயிட்டு ஒன்றும் கிடையாது. அது யாரு கேட்டாங்க ஜாமீன்? அவன் தான் உலகத்தை வளர்ப்பான். அடிப்படை மாறணும். அவர் விட்டாரு ஆரோக்கியம், வலிமை, மன வலிமை, ப்ரூடன்ஸ், அறிவு 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 எப்படி வளர்க்கணும்? நீங்க தான் வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? மாசத்தான் வளர்க்கணும், சிந்தித்து தான் வளர்க்க வேண்டும். இன்னைக்கு இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய உலக அறிஞர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்க நகரிலும் ரோம நகரிலும் வாழ்ந்தார்கள். அவர்கள் பேர் ஸ்டாயிக் பிலாசபர்ஸ். பிலாசபர் பேர் அழகன் பிலாசபர். அறிவை நேசிக்கும் மனிதர்கள், முட்டாள்தனத்தை நேசிக்கும் மனிதர்கள் அல்ல, மூடப்பழக்கத்தை நேசிக்கும் மனிதர்கள் அல்ல, அவர்கள் அறிவியலை நேசித்தவர். அறிவியலை நேசித்தவர்கள் பிலாசபர்ஸ். ஜீனோ, கேட்டோ, அரிஸ்டோ, அக்ரிபினியஸ், பெனரியஸ், சிசிரோ, செனீகா, டெபிடிட்டஸ், மார்க்கஸ் அவுரேலியஸ், இப்படிப்பட்ட பெரிய அறிஞர்கள் என்ன சொன்னாங்க? வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் 4 பிரச்சனை தான். 1 ப்ரூடன்ஸ், அறிவு, சிந்தனை, சிந்திக்கும் மனிதர்கள். 2 கரேஜ், குறைஞ்சபட்ச கையில் அவரால் எழுத முடியாது. நம்மளுக்கு உட்காந்துருக்காங்கல்ல வீரமணி அவர்கள் சில தத்துவம் பேசுறாங்க, அதுக்கு குறைஞ்ச நிறைய 4 பேர் திட்டுவாங்க. என்னன்னா திட்டி திட்டி கேட்டு பழகி திட்டல என்ன நம்ம ஒரு கொள்கையை பற்றி பேசும்போது நமக்கு எதிரிகள் தோன்றுவாங்க. ஒரு மாணவன் இன்னைக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அன்னைக்கு ஆசிரியர் தோன்றுவாங்க. அதே மாதிரி நீங்க சுயமா சிந்திக்கும் போது நிறைய எதிரிகள் தோன்றுவாங்க. கூட சிந்தனை நூல்கள் வாசிக்க வேண்டும், சுயமாக சிந்திக்க வேண்டும், இலவசமாக சிந்திக்க வேண்டும், நீங்க தாராளமாக சிந்திக்க வேண்டும். ஆசிரியர் நீங்க தான் சிந்தனைகள் மனிதர் மக்கள் மத்தியில் சிந்தனையை தூண்டக்கூடிய மாபெரும் சக்திகளை நீங்க தானே. ஒரு ஆசிரியருடைய பணி என்ன? அவன் ஆசிரியர் பணி, the duty of the teacher is to awaken the joy of learning and creative thinking. ஒரு மனிதன், ஒரு மாணவன் மத்தியில் கல்வி கற்கும் சுகத்தை தட்டி இழப்போர்தான் ஆசிரியர். அந்த ஆசிரியருக்கு நிறைய கதைகள் இருக்கும், கதைகளை சொல்லணும். அப்போ இன்னைக்கு நான் புத்தகங்கள் கலைஞர் அவர்கள் நிறைய சொல்லியிருக்காரு. எப்படின்னா, அப்போ அந்த எமர்ஜென்சி இந்திரா காந்தி மேடம் ஃபைனலி இந்திரா காந்தி 21 அம்ச திட்டங்களை கொண்டு வந்து எமர்ஜென்சி போட்டு அப்ப கலைஞர் சொல்றாரு, இந்த மாதிரி 21 அம்ச திட்டம் எதுக்குங்க? ஏற்கனவே அந்த திட்டங்கள் அமைச்சிருக்கோம். இந்த 21 அம்ச திட்டத்துல தமிழ்நாட்டுல 20 திட்டங்கள் ஏற்கனவே இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெண்மணிகிட்ட போய் நீ குழந்தை பாக்கியம் வேணும்னா இந்த பிள்ளையார் சொத்து 6 ரூபாய் சொத்து அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டேன். சார் நான் ஏற்கனவே 6 மாசம் கேட்கிறேன், அப்போ சொத்து எதுக்குங்க? நான் தான் தனியாயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது போல சிந்தனை நம்பர் 2 தைரியம் வேண்டும். 3வது ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் நாம் சொல்லும் செயலிலும் நம்முடைய சொல்லில், நமது செயலில், நமது வார்த்தைகளில், நமது நடவடிக்கைகளில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். நண்பர்களாக இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கு சார். உங்களை உயர்ந்த கொண்டவர்கள் சொல்லி
குறிப்பா பெண்கள் கல்யாண வயசுல பள்ளிக்கூடத்துக்கு காலேஜ் சேர்த்து நல்ல படிமா நல்ல வேலைக்கு வாங்க கொஞ்சம் உடையணும்னு சொல்லி நினைச்சாங்க. மனசாட்சியோட சொல்லுங்க, இத்தனை நாள் 1ஆம் கிளாஸ்ல இந்த காலேஜ் வர இன்னைக்கு நீங்க ஒரு நாள் சீரியஸா அவங்க மனசாட்சிக்கு நீங்க வேலை பார்த்தீங்களா? ஒரு தமிழை கற்பதற்கோ, ஒரு ஆங்கிலத்தை கற்பதற்கோ, மனித வரலாற்றை கற்பதற்கோ, புவியியலை கற்பதற்கோ, அரசியல் அமைப்பு சட்டத்தை கற்பதற்கோ 500 ஆண்டுகளுக்கு எவ்வளவோ அறிவியல் உண்மைகள் வந்தாச்சு. கம்ப்யூட்டருக்கு வந்தாச்சு, இன்டர்நெட்டுக்கு வந்தாச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, எலக்ட்ரிக் கார் வந்தாச்சு. அறிவியல் கற்றுக்கொண்டீர்களே, அடிப்படையில் அறிவியலை ஆழ சிந்திச்சு ஒரு நாளாவது அதை பற்றி யோசிச்சீங்களா? பொருளாதாரத்தை பத்தி படிச்சீங்க, பொருளாதாரத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல மனிதன் இனத்தினுடைய அரசியல் பண்பாடு அதை பத்தி ஏதாவது இருக்கீங்களா? இது ஒரு அடிப்படை கேள்வி. ஒரு நாளா சின்சியர் நாம் கல்வி கேட்கலாம். ஜஸ்டிஸ் இத்தனை நாள் உங்களை மகிழ்விக்கிறது உங்க அம்மா நாளாசெல்லாம் பண்ணியிருக்கா. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு சாப்பாடு போடுவாங்க, எந்த தொழில் பிடிக்கும் அதை சொல்லுவாங்க, நீ பிடிக்காத செய்ய மாட்டாங்க. இவ்வளவு செஞ்சாங்க கொஞ்சம் மகிழ்வதற்கு இத்தனை காரியம் உங்க அம்மா பண்ண ஒரு நாளாவது ஜஸ்டிஸ் என்பது நீ ஒரு நாள் உங்க அம்மா வாங்கிட வேண்டும், மனது குளிர வேண்டும், குளிரக்கூடிய வாங்க ஒரு செயல் நீ செஞ்சிருக்கியா? வரைக்கும் ஒரு நாளாவது இந்த கல்லூரியில் படிக்கிறேன், பல்கலைக்கழகம் சமாதானம் ஒரு பல்கலைக்கழக ரேங்க் வாங்கிக்கணுமா, என்னோட வாழ்க்கை நல்லா என்னன்னு சொல்லி அம்மா போய் ஒரு நாளாவது சொன்னீங்க. ஒரு நாளாவது பக்கத்தில் உட்கார்ந்து என் தாயாரை, என்னை பெற்ற தகப்பனை நான் உன்னை நேசித்தேன், என்னோட நிறைய எனக்காக நீங்க செலவு பண்ணிருக்கீங்க, பெரிய முதலீடு பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி, எனக்கு அதை சொன்னீங்களா? எனக்கு தெரியாது. நம்ம சமுதாயத்தோட சொல்ல வேண்டிய பழக்கங்கள் கிடையாது. அப்படி பழக்கம் எவ்வளவோ நன்மை செய்ய போது பக்கத்துல ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிதான். இது மாதிரி வெளிநாடுகள்ல மாணவர்கள் அப்பா அம்மா வந்து 10 முறை நன்றி சொல்றாங்க. தேங்க்யூ வெரி மச். சின்ன சின்ன விஷயம் ஃபீஸ் கட்டினா தேங்க்யூ வெரி மச், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா தேங்க்யூ வெரி மச், நல்ல சாப்பாடு போனா தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் மா. இங்கிலீஷ்ல பேசினா அவ்வளவுதான், நம்ம தமிழ் பேசினா செய்யறோம். எனக்கு தெரியாது. ஜஸ்டிஸ் இறுதியாக ஒரு முக்கியமா இந்த ஸ்டாரிக் கிளாஸ் சொல்றாங்க, காலேஜில் இருக்கிற மாணவர்கள் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் ரொம்ப முக்கியமானது தெரியுங்களா? அவங்க இங்கிலீஷ்ல டெம்பரன்ஸ், டெம்பரன்ஸ்னா மன கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு. ஒரு சாப்பிடணும்னா எவ்வளவு சாப்பிடணும் அதெல்லாம் நிறுத்தி, பேச்சுன்னா அதெல்லாம் நிறுத்திடணும். ஒரு மொபைல் போன பார்த்து சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ரோல் பண்ணிட்டு இருக்கணும்னா ஸ்கோர் பண்ணணும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரைட்டு போற பார்த்துட்டீங்க. நீ பார்க்கறதான் வரும், நீ என்ன மாதிரி பார்க்குறியோ அதே மாதிரி அந்த ட்ரெஸ் இல்லாத வெளியே பார்த்தீங்கன்னா அதுதான் தொடர்ந்து தெரியுது. அதுக்கு தெரியுது இவனுக்கு தான் தேவைப்படுது போல இருக்கு, பாவம் கஷ்டப்படுறாங்க, இன்னும் கூட பண்ணலாம். அது போல நல்லாவே காட்டணும். நம்ம மூளை என்ன சிந்திக்கிறது, மொபைல் கண்டுபிடிக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் பண்ணணும். அதுதான் முக்கியமா. எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க? 10 நிமிஷம் எடுத்து பாருங்க. அது பேர்தான் உலகத்தில் சில விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியும், சில விஷயங்கள் நம்மளால் மாற்றலாம். எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றணும். நமது வீடு இன்னைக்கு சிரமமா இருக்கு, பெரிய வசதி இல்லை, ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் கிடையாது, ஒரு பங்களா கிடையாது, வீட்டு ஏசி கிடையாது, எங்க அப்பா மாசம் 10 லட்சம் வருமானம் இல்லை, தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்போ இந்த நிலைமை மாற்ற முடியுமா? முடியாது. யாரால முடியும்? உங்க அம்மாவால முடியாது, உங்க அப்பாவால முடியாது, உங்களுக்கு உங்களோட சாமியால முடியாது, ஆனால் உங்களால முடியும். If you want to change the situation, ஒரு பெரிய படித்த இல்ல பெரிய செல்வாக்கம் இல்ல பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து நாம் வரவில்லை என்றாலும் நம்மிடமிருந்தாது ஒரு படித்த குடும்பம், செல்வாக்கார குடும்பம், பணக்கார குடும்பம் வந்து அதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த காலேஜ். நான் என்ன சொல்றேன், நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, காமர்ஸ் படிக்கிறீங்க, டிகிரி படிக்கிறீங்கன்னா this is an international passport. இது ஒரு சர்வதேச கடவுச்சீட்டு. What you are studying in Concord College of Arts and Science is the world visa. நான் டிபார்ட்மெண்ட் ரிட்டையர்ட் ஆகி முதல் வாரத்தில் கூப்பிட்டாங்க. அமெரிக்கா நாட்டில் ஒரு கம்பெனி நிறுவனம் இருக்கு, அதுக்கு தலைவராக வருகிறீர்களா பாருங்க, வந்து 6 மாசத்துல நியமனம் பண்ணுங்க. அப்படி அமெரிக்கா 1 மாசம் போய் சுற்றி பார்த்துருந்தேன். பயங்கரமா இருந்தேன். ஊரு எல்லாம் பணக்காரனா இருக்கும். ஈரோட்டில் ஒரு பெண் மாணவியை பார்த்தேன், சார் எழுதுறோம் சார், எனக்கு எஸ்ஆர்எஸ் காலேஜ் வந்து ஸ்கூலுக்கு எஸ்கேஎம் ஸ்கூலுக்கு வந்து நீ சார் நல்லா பேசுறீங்க சார், நான் அப்போ டாக்டர் ஆகிட்டேன் சார், இங்கே வந்துட்டேன் சார், தேங்க்ஸ் சார். எல்லாம் கேட்டு கடைசி கேட்டேன், என்ன சம்பளம்
விஷயம் முக்கியமாக தானே கேட்கணும். 350,000 USD டாலர்ஸ், 4 கோடி ரூபாய் சம்பளம். 4 கோடி ரூபாய் முதல் சம்பளம் சார். தெரியுதுங்களா? 1000 சம்பளம் அமெரிக்கா தான். அங்கே போயிட்டு இருந்தேன், பார்க்குற நண்பர் இருந்தாரு. தனி விமானம் என்ன பார்ப்பாங்க நண்பர். எனக்கு எப்படி நண்பர்னா, எங்கள் போலீஸ் பார்ப்ப நான் சேரும்போது டிஜிபி இருந்தார் ராதாகிருஷ்ணன், அவருக்கு பையன். அவருக்கு பேசிட்டு இருந்தேன். ஷாப்பர் அமெரிக்காவில் எல்லாருமே சொந்தக்காரன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு டிரைவர் வச்சு வரான்னா அவன் முன்னே வளர்தான் தெரியுங்களா? பெரிய பக்கம் தான் ஷாப்பர் டிரைவர் கால் வர முடியும். வந்து கூட்டிட்டு போனேன் பெரிய ரெஸ்டாரண்ட், அப்படியே லாஸ் ஏஞ்சல்ஸ் அதை பார்க்கக்கூடிய ரெஸ்டாரண்ட். கிட்டத்தட்ட அவருக்கு அந்த பில்லே 1,00,000 எனக்கு சாப்பாடு அப்படி எப்படி சார் இங்க வந்து என்ன சார் பிரச்சனை நீங்க சொல்லலாம். அரசாங்கம் வந்து உங்களுக்கு காலேஜ் சேர்ந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள், கிராமத்தில் இருந்து அரசு பள்ளிகளுக்கு பிள்ளைகள் 1000 ரூபாய் பொதுமை கண்டிருக்கேன். ஆண்கள் நான் தமிழ் இருந்து நாங்கள் காலேஜ் எல்லாம் போய் ஒரு திட்டம் பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. என்ன தெரியுங்களா? மாணவர்கள் தமிழ் கல்வி. உங்களை மாதிரி காலேஜ் படிக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, எங்கெல்லாம் கவனம் வாங்கலாம், இப்படியெல்லாம் தொழில் வரலாம், சொந்தமாக தொழில் என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு 15 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போட்டு நான் பேசிட்டு மாணவர்கள் தமிழ் கல்வி. அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரோட நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு வீடியோ போட்டு என்னோட யூடியூப் சேனல். நீங்க கம்ப்யூட்டர் படிக்கலாம் சொல்லுங்க. அவருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனா இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச உடனே என்ன பண்றாரு, நம்ம அமெரிக்காவில் போய் ஒரு MS படிக்கணும்னு சொல்லி கம்ப்யூட்டர் பேராசிரியர் போடுறேன். பேராசிரியரே, நான் சென்னையில் படிக்கிறேன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், எனக்கு ஒரு MS படிக்கணும். சரி வாங்க, நல்ல மாணவர்களுக்கு போகணும்னு சொல்லி விமானத்தில் ஏறி போறாங்க. விமானத்தில் ஏறது அப்பார்ட்மெண்ட் வாங்கி தான் போறாங்க. கொஞ்சம் வசதியான அப்பார்ட்மெண்ட். அங்க போனோம்னா அவர் படிச்சு போச்சு ஆசிரியர். அங்கேயே MS படிக்கிறார். இதுக்கு பேரு கிறிஸ் பான். MS படிக்கிறது. MS படிச்சோன்னா உடனே கம்பெனியில் வேலை செய்யறது. உங்களை மாதிரி 4 மாணவர்களுக்கு வித்தியாசம் வேலை பார்க்குறாங்க. 5 ஆண்டுகள் வேலை பார்க்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் ஒரு பெரிய கம்பெனி, மைக்ரோ ப்ராசஸிங் கம்பெனி. அப்படியே கம்பெனியோட வெளியேறாங்க. 5 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கேட்குவாங்க. சென்னைக்கு போற மாணவன் 5 வருஷம் ஒரு கம்பெனி வேலை பார்த்துட்டு 5 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. மைக்ரோ ப்ராசஸிங் கம்பெனி. அப்படி வளர்ந்தாலும் வேற ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனிக்கு பேர ஒரு கம்பெனி தெரியுங்களா? எடுத்துருவோம். 5 பேர் கை போறாங்க. நம்ம வைப்போம். கம்பெனி விற்கிறாங்க. இந்தியாவில் போய் 10 வருஷம் கம்பெனி விலை தெரியுமா? 4 பில்லியன் US டாலர்ஸ். அப்படி என்றால் 32,000 கோடி ரூபாய். 5 பேருக்கு கிடைச்ச ஷேர் 5ல் 1 இருக்கு. அதை வச்சுட்டு இன்னைக்கு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு இந்த கம்பெனி நடந்திருப்பீங்க. 50 வேலை பார்ப்பாங்க. பணம் தேவைப்படும். பெரிய பில்டிங் எடுக்கணும், இல்லை ஒரு வாகனம் வாங்கணும், இல்லை பெரிய மிஷின் வாங்கணும் அப்படின்னா ஒரு 50 கோடி ரூபாய் பணம் வேணும்னா நான் கொடுத்துருவாங்க. அதுல பேர் தான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். 50 கம்பெனி. ஃபேஸ்புக் மார்க் பத்தி வந்து ஒரு காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லாருமே உலகத்திலே பெரிய பணம் தான் அவங்க என் கம்பெனி கொஞ்சம் உதவி செய்கிறேன். அவர் பணம் இல்லை மாபெரும் தப்பா சொல்லுங்க. தப்பலாம் இல்லை சார், மேல சரியா படல படம் யூடியூப்ல பாருங்க. கிறிஸ் பாதனுடைய இன்டர்வியூ பண்ணிருக்கேன். எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு காத்துங்கிறது வெளிநாட்டுல. தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு அமெரிக்காவில் உங்க மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு, காமர்ஸ் படிச்சுட்டு, இன்ஜினியரிங் படிச்சு, டாக்டர் படிச்சுட்டு போய் வேலை பார்க்கறவங்க 4 லட்சம் பேர். 4 லட்சம் பேர் பெருமதான். சர்வசாதாரண நண்பன் மாசம் 20 கோடி ரூபாய் சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்ட் 20 கோடி ஒரு மாசம். இதெல்லாம் நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் முடியுமா? இதோட அதிகமாக சம்பளம் உங்களுக்கு தெரியும். சுந்தர் பிச்சை 1600 கோடி ரூபாயும் கம்பெனில ஷேர். இதெல்லாம் நிஜமான நிஜம். இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? இந்த காலேஜ் படிக்கிறது ஒரு பெரிய அரிய சந்தர்ப்பம். நம்ம தாத்தா படிக்கல, நம்ம தான் படிக்கிறோம். இது இந்த நாட்டுக்கு உரியது. நீங்க கேட்கலாம் அப்படின்னா மற்ற நாடுகள் எல்லாம் போட்டியா வர இங்கிலாந்து நாட்டுக்காரன், அமெரிக்க நாட்டுக்காரன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தொடங்கி 1000 ஆண்டுகள் முடிஞ்சாச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட போட்டி வர பாருங்க. உங்களோட போட்டி வர இங்கிலாந்து நாட்டுக்காரன் அவங்க தாத்தா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே காலையில பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு படிச்சாரு. ஜவஹர்லால் நேரு பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்தது. அவங்க அப்பா மோதிலால். அவரை படிக்க வச்சது இங்கிலீஷ்கார டீச்சர்ஸ்.
வீட்டிலே ஆசிரியர்களை தங்க வச்சு படிக்க வச்சுக்காரு. அவ்வளவு பெரிய பணக்காரர் ஜவஹர்லால் நேரு. அவர் இந்திய சுதந்திரத்துக்காக 11 நாட்கள் ஜெயிலே கிடந்தாருங்க. ஜவஹர்லால் நேரு மிகப்பெரிய மனிதர், பெரிய சிந்தனையாளர், எழுத்தாளர், உலக வரலாறு இருக்காரு. அவர் படிச்சது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். அது தொடங்கப்பட்டது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. தெரியுங்களா? ஜவஹர்லால் சொன்னாரு, ஜெயில போட வேண்டிய வெள்ளக்காரங்களை போனது நல்லா போடுங்க, ஆனா அந்த ஜெயில தயவு செஞ்சு நீங்க கொண்டு அந்த மாதிரி கூட போடுறது இல்ல, படிக்கிறது இருக்கு, புத்தகத்தை போடணும், அது மட்டும் போடணும். புத்தகத்தை மட்டும் படிக்கிறாரு, நூல்களை படிக்கிறார், அது போதும். யாரு ஒரு பணக்கார வச்சிருக்கணும் 11 ஆண்டுகள். அவர் படிச்ச ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களிலே அவன் வெள்ளக்காரன், அவன் தாத்தாலாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்கான், மொழி படிச்சிருக்கான். உங்களுக்கு ஏன் தெரியுமா? 5 வருஷம் தமிழ் மொழியை படிச்சிருக்கான். தமிழ் மொழியை படிச்சு அவன் கப்பல் ஏறி வந்து சென்னையில இறங்கி நடந்து வந்து திருநெல்வேலியில வந்து சேர்ந்து வேலை பார்த்தவன் தான் பிஷப் காட்டன். தமிழ் ஒப்பிலக்கணம் எழுதினான். அவ்வளவு பெரிய தமிழ் மொழி. கூட சில வீடியோலாம் வருது, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ட்ராலாம் பாத்தீங்கன்னா சைனாக்காரங்க, அமெரிக்காரங்க இங்கிலீஷ் பேசுறாங்க, பாத்தீங்களா? தமிழ் பேசுறாங்க, பாத்தீங்கன்னா சைனா நாட்டுல சைனாக்கார தமிழ் பேசுறாங்க. ஈரோடுல உலகம் தமிழ் வர மாட்டேங்குது. நம்ம டியூஷன் ஈரோடு +2 பையன் தமிழ் பாஸ் பண்ணதுக்கு டியூஷன் இருக்காங்க. அவன் சைனாக்காரன் தமிழை கற்றுக்கிட்டு கடை நான் தமிழ் நடிக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு வீடியோ பார்த்தா ஒரு ஆள் வந்து சைனாமா இருக்கிறாரு, அமெரிக்காவும் அப்படி பேசுறாங்க தமிழ். அப்போ அவன் அப்படிப்பட்டவனுடைய பாரம்பரியத்துல வந்திருக்கிறாங்க. அவன் பாருங்க, 1506ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா போயிருக்கான், யூரோப்பியன். அப்ப ஈரோடுல நம்ம உலகம் நினைத்தாங்க, வெள்ளைக்காரன் கப்பல் ஏறி, போர்ச்சுகீஸ்காரன் அவன் வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து 25,000 கிலோமீட்டர் போய் ஆஸ்திரேலியாங்கிற பெரும் கண்டத்தை பிடிக்கிறான். இந்தியாவோட 5 டைம்ஸ் பிடிச்சிருக்கான். நம்ம ஊர்ல ஈரோட கோவில் எல்லாம் வரப்பு சண்டை, இந்த வரப்பு எனக்கு, இந்த கலர் வரப்பு, காக்கிநாடா உனக்கு, காவலதானா எனக்குன்னு சொல்லி இவனை போடி போட்டு கேரளமா இருக்கு. கல்வி ஏன் தெரியல, அவனுக்கு போதுமான கல்வி இல்லை. நீங்களும் பேசாம காக்கிநாடா என்ன பண்றீங்கன்னா நமக்கு எதையாது மிக கல்வி கட்டவர்கள். அவன் அந்த காலத்துல கல்வி கட்டிட்டான். நாங்களோட டிஜிபி போஸ்ட் வரும்போது எனக்கும் 3 அதிகாரிகள் எல்லாம் போட்டி. அது எப்படின்னா, இப்போ வந்து டிஜிபி நியமனம்ன்றது சாதாரண டிஜிபி இல்லை, டிஜிபி மட்டும் இல்ல, காவல்துறையுடைய தலைவர் அப்படிங்கிற போஸ்ட், அது டிஜிபி மேல வர போஸ்ட் ஆகிக்கலாம். டிஜிபியோட சம்பளம் அதிகம், ஸ்டேட்டஸ் அதிகம். இந்தியாவிலேயே ஸ்டேட் 2 போஸ்ட் தான் அந்த சம்பளம் வாங்குவாங்க. ஒன்று சீஃப் செக்ரட்டரி, தெரியுதுங்களா, கிடையாது. 2வது நான் டிஜிபி, தமிழ்நாடு ஹெட் போலீஸ் போஸ்ட். 2 பேருக்கு தான் ஒரு அரசாங்க மொழியினுடைய உச்சபட்ச சம்பளம். அதுக்கு மேல கவர்மெண்ட்ல சம்பளமே கிடையாது, வச்சுங்களா. அந்த பதவிக்கு வரும்போது இப்போ கவர்மெண்ட்ல சுப்ரீம் ஆர்டர் போட்டுருக்காங்க. டாப்ல உள்ள எல்லா டிஜிபி லிஸ்ட் எடுத்து இதுல யார் வந்து நல்ல திறமையானவங்க, யாருக்கு அது அனுபவம் இருக்கு, யார் பல்வேறு துறையில வேலை பார்த்துருக்காங்க, யாருக்கு உயிர் உடம்புல இன்னும் உயிர் இருக்கு, இதெல்லாம் பார்த்து 3 பேர் லிஸ்ட் கொடுப்பாங்க. யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதுல வந்து 3 பேர் கொடுக்குறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு உதவியாளர் வந்து அப்பாவே போலீஸ் டிஜிபி. நம்ம போட்டு எங்க அப்பா ராணுவத்தை செல்வார். என் கூட வந்தார் சிவி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல. அந்த அப்பா வந்து செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர். எங்க அப்பா மிலிட்டரி எல்லாம் முடிஞ்சிட்டு வந்து கேரளாவில் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ல பஸ் கேட்கிறாங்க. ஒரு ஆள் வந்து டிஜிபி பையன். இன்னொரு ஆள் இருக்கீங்களா, இன்னொரு ஆள் அவங்க அப்பா வந்து உத்தரப்பிரதேசத்துல சீஃப் செக்ரட்டரி. அவங்க அப்பா வந்து ஆக்சுவலா மிலிட்டரி ஒரு ஆள், கரண் சிங்கா டிஜிபியோட அப்பா வந்து மிலிட்டரி கமிஷன் ரேங்க். அப்போ வந்து அவர் லார்ட் மவுண்ட் பேட்டன் சொல்லி இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரல், இங்கிலீஷ்காரன். அதோட உயர்ந்த பதவி கிடையாது இல்லையா. என்ன பதவி? கவர்னர் ஜெனரலுடைய மெய் காப்பாளர். யாரு? எங்க அப்பா மிலிட்டரி. மிலிட்டரியில அப்புறமா மைக்ரேட் ஆகி ஐஏஎஸ். உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு 3 மடங்கு பெரிய ஒரு ஸ்டேட். அதுல சீஃப் செக்ரட்டரி. அவரை கூட தான் நான் ஒர்க் பண்றேன். பஸ் கலெக்டர். அதே மாதிரி எனக்கு உலக அளவில் நீங்க சைனா, சவுத் கொரியா, ஜப்பான், USA, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த நாட்டு மக்கள் தான் நீங்க போய் போட்டு கண்டுபிடிங்க. அப்போ இந்த காலகட்டத்துல கல்லூரியில் படிக்கும்போது நீங்க தனித்திறமை உள்ளவர்களாக, நல்ல பண்புகள் உள்ளவர்களாக, சிந்திக்கும் மனிதனாக, ஆங்கிலம் சரளமாக பேசும் மனிதனாக, எந்த ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் மனிதனாக, மன உறுதியுள்ள மனிதனாக, ஒரு பொது கட்டுப்பாடு உள்ள மனிதனாக நீங்க இருந்து உருவானால் மட்டும்தான் உலக அரங்கில் உங்களால பெரிய செய்ய முடியும். இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளவு பெரிய உதவியும் ஊக்கத்தொகையும் இவ்வளவு ஒரு கல்லூரிகளை திறந்து வச்சு
உங்களை கல்வி கற்க வேண்டும் என்று ஏன் அந்த அரசாங்கம் ஆசைப்படுகிறதுனா, கல்வியால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். சிந்தனையால், அறிவால், செயலால் ஒரு நல்ல சமுதாயத்தை கல்வியால் மட்டும்தான் உருவாக்க முடியும். மதத்தாலோ ஜாதியாலோ ஜாதி உணர்வாளோ முடியவே முடியாது என்கிற பெரிய தத்துவத்தை நிறுவனம் இருக்குது. 7.5% பிளஸ் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா அண்ணா எழுத வரணும் அப்படின்னு உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு 7.5% மட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் MBBSC 7.5% எல்லா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஆர்ட்ஸ் பார்க்க தெரியும் உங்களுக்கு. ஒருவேளை நீங்க நல்ல மார்க் எடுத்து தனியார் இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் நீங்க அரசாங்க காலேஜ் சேர்ந்தா கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு கல்வி இலவசம். உங்களுக்கு 25,000 ரூபாய் முதல் கவர்மெண்ட் 25,000 பணம் கொடுக்கும். ஆனா இன்ஜினியரிங் காலேஜ் போயிருந்தேன் 600 சீட்ல 300 சீட்டு கவர்மெண்ட் எப்படி பணம் கொடுக்குது சார். அதனால நான் காலேஜை நடத்துறோம். இவ்வளவு பெரிய வகையில இந்த அரசாங்கம் இந்த மாணவர்களுக்கு எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். இதை விட கவர்மெண்ட் ஊக்குவிக்க முடியாது. ஸ்கூல்ல கல்வி இருக்கணும், காலை வாழ்க்கை. இப்போ நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு. இன்னைக்கு எல்லாம் பார்க்குறீங்க, உலகத்தில் மக்கள் 194 மக்கள் எப்படி வாழலாம், என்ன சாப்பிடலாம், காலேஜ் குழந்தைகள் மாட்டு இருக்கும், அவங்களாம் கொண்டு தான் எங்க சின்ன குழந்தை ஃபைட்டிங் ஸ்பிரிட், மார்ஷியல் ஸ்பிரிட். நம்ம சொல்றாங்க, ஐயா இந்த பிள்ளை ஓடலாம், அவன் பாவம் அவங்கள பயப்படுவான். அன்னைக்கு சொன்னாங்க, ஸ்கூல்ல சொல்றாங்க, எங்க சென்னையில பாத்தீங்கன்னா நாளைக்கு மழை பெய்யுது, இன்னைக்கு ஸ்கூல்லாம் பண்ணிடுவாங்க, ஸ்கூல் க்ளோஸ். அப்புறம் மழை வந்தாங்க. அவன் கேரளாவில் கையை மழை வச்சுட்டு ஒரு நாள் லீவ் கொடுக்குறாங்க. ஏழைகளாகவும் கோடைகளாகவும் பாலைகளாகவும் வளராங்க. பெற்றோர்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. அவங்க பாவம், அவங்களுக்கு வந்து உலக நடத்துகள் தெரியாது. உங்களுக்கு தெரியும், உங்க கல்லூரியில் படிக்கிறீங்க, இந்த ஒரு விஷயம் தெரியுமா, நல்ல செய்தி தெரியுமா, இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் கவலை நிறுவீங்க. எனக்கு உங்களை பத்தி இந்த உலகத்தை பத்தி சயின்டிபிக் டிஸ்கவரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இல்லை எதுவாக இருந்தாலும் ரோபோட்டிக்ஸ், எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒரே செகண்ட் ஆரம்பிச்சு எப்படி கூகுள்ல பார்த்தா அங்கே வந்துடும், ஒரே நிமிஷம் உண்டா இல்லையா, மிகப்பெரிய வாய்ப்பு. அப்போ அதை பத்தி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க தான் 2 கோடி 3 கோடி 4 கோடி சம்பளம் வராங்க. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க ஒரு இந்த ஆப்பிள் பாருங்க, இந்த போனுக்கு 2 லட்சம் ஆப்பிள் வச்சுக்கோங்க. இந்த போன் மறுக்கடாதான் வாங்குறேன் 2 லட்சம் ரூபாய். இது கூட iOS பணம் தெரியுமா, மாசம் 10 லட்சம் ரூபாய். இதை டிசைன் பண்ணி கொடுத்ததே கோவாவில் தமிழ்நாட்டு டிசைன் பண்ணி கொடுத்தது. இந்த மாதிரி டிசைன் 300 ரூபாய் சொன்னோம், டிசைன் பண்ணி கொடுத்தது. மிகப்பெரிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது. அப்போ நீங்க சுயமானதா வேலைகள் வந்து எப்படி பேசுறது, இங்கிலீஷ் பேசுறது, இது நீங்க இப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள மனிதனாக, திறமைகள் மனிதனாக, ஒரு 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 தொழில் தொடரக்கூடிய திறமை உள்ளவராக, தோற்று போனால் மீண்டும் இழந்து நடக்கக்கூடிய மனிதனாக மாற்றக்கூடிய பொறுப்பு அது உங்களுடைய பொறுப்பு தான். இன்னும் சொல்ல போனா நாங்கள் எல்லாம் முடிவு போச்சுலாம், போலீஸ் 36 பார்த்தேன், இன்னும் எப்படி பேசிட்டு இருக்கேன், அப்புறம் நாங்கள் ஊர்லேயே இருக்கணும், எங்களை முடிஞ்சுருக்கோம். நீங்க தான் இந்த நாட்டினுடைய தலைமையை காண வேண்டும். நீங்க தான் நாட்டுடைய அரசியலை விளைவிக்க வேண்டும். நீங்க தான் இந்த நாட்டினுடைய அரசாங்க பொருட்களையும் அரசியல் பொருட்களையும் குடும்ப பொருட்களையும் வரணும். அப்படின்னா சக்தி உள்ள மனிதர்களாக, வாயை திறந்து கேட்கக்கூடிய மனிதர்களாக, நியாயத்தை கேட்கக்கூடிய மனிதர்களாக, கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்களாக வர வேண்டும். இந்த நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா, அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண போக வேண்டியது யாரு? நீங்க தான். இந்த நாட்டில் நிறைய பிரச்சனைகள் தெரியுமா உங்களுக்கு? ஏழை பணக்கார பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஒழுங்கு சாப்பாடு பரவாயில்லை. தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில் மற்ற மாநிலங்களோட ரொம்ப முன்னாடி இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த வருமானம், 7 கோடி மக்களுடைய ஒட்டுமொத்த வருமானம் பாகிஸ்தான் நாட்டு வருமானத்தை விட அதிகம். தமிழ்நாட்டுடைய GDP 339 பில்லியன் US அப்படிங்க. தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்கும். நம்முடைய வருமானம் 339 பில்லியன் US, 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. எங்க? பாகிஸ்தான். அவங்க வருமானம் தெரியுமா? 338 பில்லியன் US. தனித்தனி வரதான் இங்க கணக்கு. வடக்கு மாநிலங்கள்லாம் 3 குழந்தைகள் 2 குழந்தைகள் ஸ்டாண்டர்ட் சாப்பாடு இல்லைன்னா தனிமணி வரதான UP பியூஆர்லாம் ரொம்ப கம்மி. ஆனா அங்க வேலைக்கு வந்தாங்க. நம்ம நல்லா இதுவும் பத்தாது. இப்போ ஏழைகள் இந்த நாளுக்கு ஒட்டுமொத்த நாடு தான் சொல்லணும். இந்த நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க போகுது யார்? நான் கொடுக்க முடியுமா?
சாமிநாதன் சார் ஈஸியாக 2 நாட்கள் நம்ம விவரிக்க முடியுமா? நாட்டு மக்களுடைய நன்மை, அவங்களுடைய அறிவு வளர்ச்சி, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய வேலை வாய்ப்பு, இவங்களுடைய ஒரு நல சமூக நலம், பெரிய பெரிய கொள்கைகள், சமத்துவம், பகுத்தறிவு, பெண் விடுதலை, இது போன்ற பெரிய கொள்கைகளை தூக்கி பிடிக்க வேண்டியது யார்? நீங்க தான் படிக்கணும். அதான் சொல்றாங்க, உங்களோட துப்பாக்கி இருக்கு, எனக்கு துப்பாக்கி, சண்டை போடுறோம் அப்படின்னு. உங்ககிட்ட வாழை இருக்கு, எங்கிட்ட வாழை இருக்கு, சண்டை போடுவோம். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, எங்கிட்ட ஒண்ணுமே சண்டை போடுவோம். ஆனால் உங்களோட துப்பாக்கி இருக்கு, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நிறைய பாடு. இப்ப சண்டை போடுறதுன்னு சொன்னா சண்டை போட முடியுமா? அநீதி, சமூக அநீதி, இதுக்கு குரல் கொடுக்க வேண்டியது யாரு? நீங்க தான். ஏழை பணக்கார பிரச்சனை பெரிசா அதுக்கு குரல் கொடுக்க வேண்டியது யாரு? நீங்க. கல்வி, எல்லாருக்கும் கல்வி, குரல் கொடுக்க வேண்டியது யாரு? நீங்க. இப்படி சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமாக மக்களை நேசிக்கும் சமுதாயம் தான் சோசியல் கேபிட்டல். எந்த நாடு உலகத்துல சிறந்த நாடு என்று கேட்டீங்கன்னா, எந்த நாட்டுல சோசியல் கேபிட்டல், எந்த நாட்டுல கனிமங்கள் நிறைய இருக்கு, பெட்ரோல் நிறைய இருக்கு, அல்லது தங்கம் வைரம் நிறைய இருக்கு, அந்த நாடெல்லாம் நல்லா நாடுன்னு சொல்ல முடியாது. அங்க சில இடம் தங்கத்தோடு எடுத்து பணக்காரன் இருப்பான். அதை ஏழைப்பட்ட மக்கள் ஏழைகளாகவும் பாலைகளாகவும் அடிமைகளாகவும் இருப்பார்கள். ஆனால் எந்த நாடு சிறந்த நாடு சொல்ல போனா, எந்த நாட்டில் அந்த மக்கள் ஒவ்வொரு மக்களும் மற்ற மக்களை சமமாக சகோதரனாக நேசிக்கிறானோ அந்த நாடு தான் ஒரு சிறந்த நாடு. இந்த மோசம் இல்லை, இந்த அவங்க சாப்பிடுவாங்க. இப்படி வெறுப்பான மக்கள் வாழும் நாடு நல்ல நாடு அல்ல. அங்கே ஒத்துமை ஓங்காது. அதுதான் பொருளாதார ரீதியில் என்ன சொல்கிறார்கள்? சோசியல் கேபிட்டல். அதுவும் ஒரு முதலீடு, அதுவும் ஒரு சொத்து. எனவே அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நாம் எல்லாரும் ஒரு தாய்மார்கள் நமக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும். மதம் ஜாதி பிரச்சனை அல்ல. ஒரு மனிதனாக நாம் ஒருவரை நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வை கொண்டு பொறுப்பு இருக்கிறது யாரு? பல ஆண்டுகள் ஆண்டுகளாக மக்கள் மனதில் வெறுப்பையும் அநீதியையும் தூவி விடுறாங்க. பாருங்க, ஆணவ கொலை. இந்த ஜாதிகளுக்குள்ளே அவன் கல்யாணம் பண்ணா அவன் அடிச்சு கொள்றாங்க. மூஞ்சி மூண பார்த்தால ஒழுங்காதான் இருக்கு. இந்த ஜாதி மூஞ்சியும் அந்த மூஞ்சியும் பிள்ளைக்காரன் பார்த்தால ஒரே காரணம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை அப்படிதான் இருக்காங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு சமுதாயம் ஆரோக்கியமான சமுதாயமாகவும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அறிவியல் சமுதாயமாகவும் மாற முடியும். இப்படிப்பட்ட மாபெரும் பொறுப்பை நீங்க மாணவர்களே, உங்கள் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வேடிக்கை மனிதர்களாக இல்லாமல் கொஞ்சம் சீரியஸான மனிதர்களாக மாறுங்கள். நிறைய வாசியுங்கள், நிறைய சிந்தியுங்கள். உலக சந்தையாளர்கள் நிறைய தோன்றிவிட்டார்கள். உலக அறிஞர்கள் விவாதம் ஏற்பட்டு விட்டார்கள். நாம் செத்தவர்களோடு பேச வேண்டும். உலகத்துல எவ்வளவு பெரிய அறிஞர்கள், சர் ஐசக் நியூட்டன், கிராவிட்டி. அவன் கிராவிட்டி கண்டுபிடிக்கலன்னா உலக சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் அறிவியலை கண்டுபிடிச்சிருக்காத ஒரு வேலை. அடிப்படை அறிவியல், மின்சாரம், உடம்பு பற்றிய செய்திகள், உடம்புல நோய் வராமலே பிரிவென்டிவ் இனாகுலேஷன், ஜெர்ம் தியரி, டிசீஸ் காசேஷன், மனிதர்களுக்கு நோய்கள் எப்படி வருகிறது என்பதை கண்டுபிடித்தார். மனித உடம்புக்கு நிறைய ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 79 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. பணிக்கு எங்க பார்த்துட்டு இருக்காங்க நம்மள. அதுல 650 பேர் போயிருக்கோம். இது வரைக்கும் அறிவியல் வந்தாலும் வந்துச்சு. மின்சார காரே வந்தாச்சு. நான் ஓட்டுற கார்ல நீங்க கியரே போடணும். சும்மா நீங்க டிரைவிங் போட்டு ஓட்டே வேண்டியதான். அதுவே கியர் போடும், ஆட்டோமேட்டிக். இன்னும் சொல்ல போனா இங்க இருந்து நான் கார் வந்தேன்னா இங்க சென்னை போனோம்னா ஆட்டோ டிரைவ் போட்டா போதும், அதுவே சரியே டிஃபெண்ட். இப்படிப்பட்ட தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாரு? இன்னைக்கு சர்வதேச அளவில் பெரும் குற்றங்களா நடந்துருக்கு. உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டேன் பாத்தீங்களா? ரயில்வே படிச்சுட்டு ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம். நீங்க உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம், உடனே பதிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு மாசம் 25,000 சம்பளம், தொழிற்சாலைகளுக்கு சேர்ப்போம், ஐடி கம்பெனி சேர்த்து கொடுப்போம், 24,000 உங்களுக்கு ஸ்டைபண்ட் கிடைக்கும். அது பேரு இன்டர்ன்ஷிப் தரோம். உடனே நீங்க பரவாயில்லையா இன்டர்ன்ஷிப் செய்யலாமே, வேலையில் செய்யலாமே, 25,000 கிடைக்கிறது சொல்லி 7,000 கட்டினீங்க. கட்டினோன்னு அப்பா மேல போடணும், படி வைக்கிற மாதிரி அடிச்சா அப்பா மேல அடிச்சு கொடுத்துருவோம். இப்போ அடுத்த மெசேஜ் வரும், நீங்க நல்லா தான் இருக்கீங்க, உங்க அரசு படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இது மாதிரி கோடிங்லாம் தெரியுது, நீங்க ஐடி செக்டர் வேலை பார்க்கலாம், ஒரு சின்ன பிரச்சனை, உங்களுக்கு ஒரு சின்ன சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சீங்கன்னா நாங்க இந்த 24,000 மாசம் சைபர் கொடுக்குறோம்.
அதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். நீங்க யோசிப்பீங்க 5 லட்சத்துக்கு எங்க போக முடியும்? கவலைப்படாதீங்க, 4 லட்சம் நாங்களே போடணும். நீங்க 1 லட்சம் போடணும். நீங்க கடன் வாங்கி அந்த 1 லட்சத்தை கட்டுவீங்க, அதனால அவ்வளவு முடிஞ்சு போச்சுக்காரு. இது ஒரு பெரிய ஸ்கேம், சின்ன ஒரு ஸ்கேம் இருக்காரு. இப்படி நூற்றுக்கணக்கான முறைகளில் நம்ம தமிழ் நாட்டு மக்களையும் இந்திய நாட்டு மக்களையும் சர்வ சாதாரணமா ஏமாற்றாங்க. நான் 100 வீடியோ போட்டிருக்கேன், அதையெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த சினிமா இந்த சினிமா வரப்போகுது, வருமா வராதா, இதான் கடைசியா வரப்போகுது. இதான் அவங்க பிரச்சனை. உங்க பிரச்சனையை முதல்ல நீங்க பாருங்க. யாரோ ஒரு ஆள் மாசம் 30,000 300 லட்சம் கோடி 4 கோடி சம்பாதிச்சா உங்களுக்கு என்ன கிடையாது? மதிச்சு போறோம். என்ன பிரச்சனைனா 100 வீடியோ போட்டுருங்க, அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. சர்வசாதாரணமா சொல்ல முடியும், நம்ப மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் வாழும் மக்கள் சென்ற ஆண்டு இழந்த பணம் 1600 கோடி ரூபாய். 1600 கோடி ரூபாய் வந்து ஏமாந்தோ தரக்கூடிய செத்து போயிட்டான். தமிழ்நாட்டில் 39 மாவட்டங்களை ஒட்டுமொத்தமா எல்லா திருட்டு, கொலை, மோட்டார் சைக்கிள் திருட்டு, செயின் திருட்டு, வீட்டு திருட்டு, கொலை திருட்டு எல்லாம் சேர்த்து கூட்டாங்க 50 கொடுக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு சர்வசாதாரண ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் திருடுங்க பணம் 1600 கோடி ரூபாய். உஷாராங்க, ஏமாத்திடுவாங்க அப்படின்னு வீடியோ போடணும். ஆசிரியர் நீங்களா பாக்குறீங்க, இந்த பிள்ளைகளை செயல் பாவம் ஏதாவது வெளியிருக்கணும். போதும் போட நீ இதுக்கெல்லாம் ஏடா போன, நீயே போலீஸ் தானே, நீ பிடிக்க வேண்டியது அப்படின்னு பிடிக்க வேண்டியதா? பிடிக்கிறாங்க. எங்க பிடிக்க முடியும்? இருக்கிறது வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, பிலிப்பைன்ஸ், நைஜீரியா, மியாமி பீச். அங்க பார்த்துட்டு உங்க மூலமா தான் ஆபரேட் பண்றாங்க. உங்களுக்கு வேலை கொடுக்குறோம், உங்க பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் பணம் வந்து கொடுக்குறோம், நீங்க 10 பேங்க் மாற்றி விடுங்க, உங்களுக்கு 10% கமிஷன் தரோம் சொல்லுவோம். பரவாயில்ல, இதெல்லாம் வேலை கிடைச்சிருக்கேன்னு சொல்லி நீங்க உங்க அக்கௌண்ட் கொடுத்துட்டு வேலை பார்ப்பீங்க. 3 நாள் கழிச்சு பூனால இருந்து போலீஸ்காரன் வந்து விட்டு சொல்லுவோம். நீ ஐயப்ப சாமி கோயிலுக்கு மாலை கொண்டு போய் ஐயப்ப சாமி கோயிலுக்கு வளர்ந்து அப்புறம் மலை அக்கறை ஜெயில நம்ம மக்களே வச்சு நம்மளே ஏமாற்றுறாங்களே. இதுதான் சைபர் கிரைம்ஸ். இதை கட்டுப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தணும். எனக்கு தெரியும், இதெல்லாம் வரப்போகுது பெரிய டிபார்ட்மெண்ட். அதுல 30 கால் சென்டர் 1930 அடிச்சீங்கன்னா அவர் ரன் 50 பேர் போட்டு சென்னையில். www.cybercrime.in சொன்னீங்கன்னா 24 மணி நேரத்தில் சொன்னீங்கன்னா அவங்க பணம் காப்பாற்றலாம். ஏன்னா வெளிநாட்டுக்கு பணம் போறது டைம் 24 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள பிரச்சனை. இப்படி சொல்லியுமே என்ன சொன்னீங்க? ஸோ அறிவு பூர்வம் அது மாதிரி இன்னைக்கு என்ன கேட்டா கல்வி என்றால் என்ன அப்படின்னா, கல்வி என்றால் நீங்கள் பார்ப்பது, நீங்கள் காணும் காட்சி, நீங்கள் கேட்கும் கேள்வி, நீங்கள் அனுபவிக்கும் உண்மை. இதெல்லாம் இதில் எது உண்மை இருக்கும்? எது உண்மை? அதுதான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிந்தனை இருக்கு. மேல தெரியும், பகுத்தறிவு சிந்தனை உண்டாயிரமா? யார் எதை சொன்னாலும் செயலமாக சொன்னாலும் இது உண்மைதான் என்று படிக்கிறாங்க. சும்மா கிடையாது, கவலை இல்லை. நாங்கெல்லாம் முடியும் நம்ம வந்து சொல்ல வேண்டியது. யார் என்ன சொன்னாலும் இவர் சொல்றது உண்மையா புரியாது. இதுல ஆதாரம் முக்கியமா கேளுங்க. அறிஞர்கள் 500 வருஷமா அந்த அறிவியல் எல்லாம் வளர்ந்துக்கிறாங்க தெரியுமா? எவனா ஏதாவது சொல்லுங்க, பூமி உருண்டா எப்படி பூமி சுத்தம் சொல்றேன், ஏன் சொல்றேன்? மனிதன் நம்ம வளர்ந்து உண்மைன்னு சொல்றேன், எப்படி சொல்ற? இதை சொல்ற அடிப்படை ஆதாரம் கேளுங்க. எவிடன்ஸ், ஆதாரங்கள் அவங்க எதையே நம்ம உலகத்தில் அது பேர் தான் நம்ம பேர் பகுத்தறிவு. பகுத்தறிவது எதையும் பார்ப்பதா கேட்கறது எல்லாமே அறிவியல் இதோட ஆதாரம் இல்லாமல் அத்தாட்சி இல்லாமல் எதையும் பாருங்க. இந்த சோசியல் இப்போ வந்து ஏஐ பயன்படுத்தாரு தெரியுமா? அன்னைக்கு அம்மா சார் நீங்க தான் போன் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த வீடியோல பார்த்தா ஏன் போடாதாங்க நான் தான் பேசிட்டு இல்ல மாதிரி எனக்கு தெரியவே தெரியாத தாயன்னு சொன்னா இல்ல சார் நீங்க தான் எனக்கு 50,000 அனுப்பிச்சுட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அவன் பாகிஸ்தான்ல இருந்து அனுப்பினாங்க. ஹாய், நான் சைலேந்திர பாபா பேசுகிறேன். நீங்க ஈரோடுல இருக்கிற பொன்மணி அம்மா தானே? ஆமா. கண்மணி, நான் பழைய டிஜிபி. ஆமா சார், நல்லா தெரியும். அப்ப 5 லட்சம் அனுப்பிச்சு விட்டுரு. அந்த அம்மா 50,000 அனுப்பிட்டு இந்த பாருங்க சார், கரெக்டா ஏன் போனதான் வருது. நானே பேசுறேன், நான் இங்க பேசுறேன் பாருங்க. இந்த ஸ்பீச் அப்படியே மாற்றி பண்ணி ஆனா என் போடுற டைம் போடலாம். அதை அனுப்பிச்சு தமிழ்நாட்டுலாம் பெரும் மோசம் நடந்துச்சு.
என்ன ஜெயில் போட போறான்னு தெரியல. ஆனா நான் போய் பார்த்தேன். சைலந்திரா சொன்னாரு, அன்னைக்கு வந்து சென்னையில வந்து பயங்கரமான போஸ்டர், ஐஏஎஸ் வேணுமா ஓடி பாருங்க சைலந்திரா வராருன்னா நான் சொல்லவே இல்லை வரேன். அவன் ப்ராடக்ட் கேட்கணும். ஆமாங்க நான் பார்த்தேன், என்ன கேள்விப்பட்டதில்லை பார்த்தா அவன் வசூல் பண்ணிருக்கான். பெரும் மோசடி. ஸோ இந்த உலகத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் பேசுற மாதிரி நான் பேசுற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு குற்ற மாதிரி ஏதாவது சொல்லுவேன். அப்ப என்ன பண்ண முடியும்? கேஸா போகுது. ஸோ இந்த சமுதாயத்தில் நீங்க பார்ப்பது கேட்பது எல்லாத்தையுமே பாரம்பரிய உண்மையா ஏன் நடக்குது, எது சொன்னாங்க, என்ன அர்த்தம் சொல்லிது, எது உண்மை நீங்க கேட்கிற சோசியல் மீடியாவில் இருந்தாலும் புத்தகத்தில் இருந்தாலும் எது உண்மை எது போய் அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்கும் மனிதனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கல்வி கேட்ட மனிதர்கள் என்று பொருள். இல்லைன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் சர்வசாதாரணமாக ஏமாந்து பிள்ளைகளே உங்க அம்மா அப்பா பெரியப்பா சித்தப்பா எல்லாம் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் போட்டுருவாங்க. நான் டிபார்ட்மெண்ட் சேரும்போது 3-4 கம்பெனி தமிழ்நாட்டுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க. பணம் தரப்படுத்தீங்கன்னா 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா மாசம் 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட், 1 வருஷம் தீர்வு போது 1 லட்சம் தீர்வு அப்படின்னு பெரும் மோசடி. அது வந்து ஆர்த்தரா ஃபைனான்ஸ், ஐஎஃப்எஸ், இந்த அல்டென்டன் 6-7 கம்பெனி பிள்ளைங்களே பார்த்தேன். இவனுக்கு விருந்து விளக்காரம் கம்ப்ளைண்ட் கிடையாது யாருமே இருக்கணும். அப்போ வந்து பம்பாயில இருந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரி வந்தார். வெரி ஸ்மார்ட் மேன், ஆனஸ்ட் மேன். அவருக்கு ஒரு கமிஷனர் அவர் வந்து கூப்பிட்டேன். இந்த மாதிரி அபின் மடக் தமிழ்நாட்டில் பெரும் மோசடி நடந்துட்டு எவரும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணீங்க. நான் போலீஸ்காரங்களே போய் குழந்தை போட்டேன். நான் ஒரு ஏபி போனேன். எனக்கு டிபார்ட்மெண்ட்ல நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க. சேலத்து மசாலா சார் ஐயா நல்லா இருக்குல்ல ஐயா, ஐயா இப்போ நல்ல கம்பெனி இருக்குங்களா, அதுல 1 லட்சம் போடுவீங்கன்னா 3 லட்சம் வாங்கிருக்கீங்க ஐயா. அது நான் என்ன பண்ணணும், ஐயா போட முடியாது. அந்த பிள்ளைங்க ஏன் கேட்கிறேன், நாங்கெல்லாம் போட்டுக்கிறோம். அதை பற்றி உன்னை ஏமாத்திருப்பாங்க. இதுக்கு பேரு பான்சி மோசடி. அந்த காலத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலே சிறந்த அறிஞன், இந்த பூமியில் நடந்த மனிதர்கள் மிக சிறந்த அறிவியல் அறிஞன் சர் ஐசக் நியூட்டன் தான். அவன் சாகும் போது பாப்பனை தான் சேர்ந்தான். ஏன் தெரியுமா? அவன் போய் இந்த மோசடியில தாரதர மோசடி இருப்பாரு. அதே மாதிரி இங்கிலாந்து மோசடி இருக்கு. அதில் போய் பணத்தை விட்டு அவன் ஏழையா போயிட்டான். ஏன்னா இது வந்து பெரும் மோசடி. எந்த மனிதனும் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருஷம் முடிவு மாசம் 10,000 கொடுத்து ஆசிரியர் யாரும் போனீங்களா? போனதுதான் எங்க டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கு. நான் போனேன். ஒரு பெரிய போலீஸாரே இருக்கார் சார். திரும்ப நான் ஒரு பழைய பாஸ் 4 கோடி போட்டு வாங்கி கொடுப்போம். அவரே இல்ல பழைய ஸோ இப்படிப்பட்ட கம்பெனிகள் எல்லாம் மூலம்னு சொல்லி ஒரு ஏன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அன்னைக்கு மாநில ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கிளீனாக வேலை பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டேன். சார் என்ன பண்ணணும், இந்த 6 கம்பெனியும் இழுத்து மூடணும், மக்களை காப்பாற்றணும், பணத்தை எல்லாத்தையும் கை போடணும் சார். 7 நாள் டைம் வருது. அவர் பாம்பேல அக்னிகரப்ஷன் இருந்த பெரிய சிறந்த அதிகாரி அபின் மடக் ஐடிஎஸ் 7 நாள் வருது. தீவிர கூடாது. அப்போ டீம் ஆனாரு. ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் 65 இடத்துல கைது. எல்லா போலி கம்பெனியோட ரெக்கார்ட்ஸ், அவங்க மொபைல் போன், அவருடைய லேப்டாப், அவருடைய பேங்க் அக்கௌண்ட், அவங்க சொத்து ஆதாரம் ஒரே 24 hours. பாதி பேர் சிக்கலாம், பாதி பேர் விமானத்தில் ஓடி துபாய்க்கு. இங்க அவங்க தான் எனக்கு பிரச்சனை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீதிமன்றத்தில் பேசி என்ன சொல்ல வரேன்னா, மக்களை வந்து வீட்டில் பூச்சி பார்க்கணும். இந்த ஒரு காலத்துல இந்த மாதிரி பெரிய மோசடிகளுக்கு ஆளாகாதீங்க. முந்தாள் பேசுறாரு, நான் கனடாவில் வந்து வேலை பார்த்து 1,90,00,000 ரூபாய் சம்பாதிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து பழகலாம் வந்தேன் சார். பெரிய வருமானம் போடுவாங்க, நிறைய ரிட்டர்ன் வரும்னு சொல்லி ஒரு கம்பெனிக்காரங்க கான்டாக்ட் பண்ணி 1,90,00,000 ரூபாய் மோசடி பண்ணிட்டாங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அது பேர். நீங்க 1 லட்சம் போட்டீங்கன்னா 3 மாசத்துல 2 லட்சம் ஆகும், 4 லட்சம் ஆகும். ஒரு பெரிய இது பேரு ஷேர் போட்டோம். பணத்தை போட்டா அது டபுள் ஆகும், 3 ஆகும், 10 ஆகும், 100 ஆகும் சொல்லி ஏமாத்தி பணத்தை போட்டு ஒரு டெலிகிராம் குரூப்ல வர சொல்லிடுவோம். இதுல வந்தாக்கா அவங்க பணம் வந்து நிறைய இரட்டை பரமா இருக்கும். 1 கோடி போட்டது 3 கோடி ஆயிடுச்சு, 1 கோடிக்கு 100 போட்டதுக்கு 4,5 கோடி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாமே போலி கூட எல்லாம் ரொம்ப நன்றி, நான் 1 கோடி போட்டேன், 3 கோடி கிடைச்சிச்சு, நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்லாம் மெசேஜ் போட்டுருக்கோம். எல்லாமே போலி. கடைசியில போய் இந்த பணத்தை கொடுக்கணும் கேட்டா இல்ல, அதுக்கு 10% கமிஷன் வேணும், இன்னொரு 40 லட்சம் கொடுக்குறது. அப்படி கொண்டாட எல்லாம் வீடு வந்து அப்படியே அவங்க வீடு 2,500 கோடி ரூபாய் கஷ்டம். பேர் வாங்கி நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் என்ன வியட்நாம் வியட்நாம் பணம் எடுக்கணும்னா சர்வதேச போலீஸ் அமெரிக்கா தான் போகணும். அமெரிக்காவே பணம் ரெக்கவர் பண்ண முடியாமல் தளர்றாரு.
இவ்வளவு பெரிய மோசடிகள் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களை போய் சேர்ந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இந்த இன்டர்நெட்ல போய் பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் ரொம்ப கேட்கலாம் இருக்கும். அந்த 22 வயசு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருப்பான். அவன் பெரிய திருடனா இருப்பான். நல்லா இருக்கா, நான் கல்யாணம் பண்ணிட்டேன் பேசுறாரு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா ஓ பணம் ஓ மானமும் போயிடும். அப்புறம் உங்க போட்டோ எல்லாம் பூரா காட்டிடுவாங்க. பாய்ஸ் கேட்கல இருக்கு, சின்ன வயசு தனியா இருக்கிறீங்க, பேசுவோமா ஜாலியா பேசுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டை கட்டி வேலை கட்டி போட்டோ எடுக்குது. எல்லாம் கிளம்பி எடுத்துருவோம், மானமே போயிடும். இல்லாட்டி 10,000 20,000 1 லட்சம் கொடுன்னு சொல்லி உங்களை ரொம்ப கேப்லா இருக்கு. இன்டர்நெட்ல எதுவும் ரகசியம் இல்லை. என்ன சார், எந்த ரகசியம் இல்லை, ரொம்ப கேப்லா இருக்கு. ஏன்னா இது ரொம்ப மன வருத்தத்தோட சொல்றேன். நீங்களும் தான் ஸ்கூல் ஏதாவது செயல் படிப்போம், செயல் எடுத்துருப்பீங்க, கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணவே மாட்டேன்னு கேட்போம். அப்படி எத்தனை கேஸ் நான் பண்ணிருக்கேன். அன்னைக்கு அம்மா சொல்லுது, சார் இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்து காலேஜ் சேர்ந்து படித்தேன் சார், இப்போ வந்து பெங்களூர்ல இருந்து வீடியோ போடுறான் சார், நான் சாகட்டுமா கல்யாணம் பண்ண முடியா, எனக்கு நாளைக்கு கல்யாணம் சார் அப்படியே பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். புரியுது? சரிம்மா நீ அந்த பையனை லவ் பண்ணியா? இல்லை ஒன்றும் இல்லை சார், ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு நாளைக்கு பஸ்ல போகும்போது மடிக்க உட்காந்தான் சார், ஒரு நாளைக்கு அவ்வளோதான் சார். இடம் இல்லை மடிக்க உட்காந்துதான். அதுக்கப்புறம் எனக்கு சம்பந்தமே இல்லை சார். இந்த மாதிரி ஒரே காசு பண்றான் சார். அப்புறம் என்ன என்னமா கேட்டேன், சார் கேட்டேன், ஆமா செத்துக்கிறேன்னு சொல்றேன் சார். அப்புறம் செத்துட்டேன் சார். நான் என்ன சார் பண்ணலாம், ஒன்றும் பண்ணாதான் முடியட்டான். அப்புறம் பார்த்துக்கலாம். மென்டல் பார்த்தா சார், மனதில் பாதிப்புள்ளவங்களாம் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப ஆபத்தான, எஸ்பெஷலி யங் பீப்புள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நமக்கு வந்து மானிட்டரி லாஸ் ஆகும், பணத்தை அனுப்பிடுவாங்க. இந்த மோசடி பண்றவங்க எல்லாம் இந்தியாவே கிடையாதுங்க. வியட்நாம், லாவோஸ், இந்த மாதிரி பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, இது மாதிரி நாடுகள்லாம் பெரிய ஐடி கம்பெனி மாதிரி வச்சு ஏமாறுறாங்க. ஏமாறதான் பெரும்பாலும் நம்ம வச்சு அந்த மாதிரி ஏமாறாங்க. ஏன்னா மேடம் இந்த மாதிரி பக்தரி சிந்தனை கிடையாது. இது கல்யாண ஸ்கேம் நிறைய ஸ்கேம், நல்ல படிச்சவங்களே ஏமாந்துட்டாங்க. சாதாரணம் ஏமாந்தல் ரொம்ப அவமானமா போகுது. பிறகு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் தவறான ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணி மார்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் கொடுத்து ரொம்ப மனவளர்ச்சி ஏற்படுத்துவாங்க. ஸோ இன்டர்நெட் வரைக்கும் இன்டர்நெட் சேஃப்டி, இன்டர்நெட் ஹைஜீன் எல்லாம் முக்கியமானது. ஸோ இதே லேக்கு வந்து நீங்க இதை எவ்வளவு வரணும், நம்ம நாடு, நம்மளோட சாங்கம், இந்த மக்கள் நீங்க உலகத்துக்கு திறந்து தாங்க வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் பரவலாக கல்வி இந்த இந்தியாவிலேயே பள்ளிக்கூடத்துல முடிச்சு காலேஜில் சேர்ந்து படிக்கிற அதிகமான மாணவர்கள் இருக்கிறது தமிழ்நாடு. பள்ளிக்கூடத்தை படிச்சு பிளஸ் 2 படிச்சு காலேஜில் சேரக்கூடிய மாணவர்கள் அகில இந்தியாவில் 22%. 100 பேர் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா 22 பேர் காலேஜில் சேருவாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் 52 பேர், 100 பேர் 52 பேர். அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், யூகே நாடுகளில் கூட, வளர்ந்த நாடுகளில் கூட 50 பேர் காலேஜில் படிக்கிறது கிடையாது. இந்திய அளவில் ஒட்டுமொத்த காலேஜில் சீட்டை 20 லட்சம் தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 5 லட்சம் சீட்டு. அரசாங்கம் மீண்டும் காலேஜ் கல்வி என்பது சாதாரண கல்லூரி படித்தது இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட், கல்லூரி படிப்பு என்பது சர்வதேச விசா. ஒரு கல்லூரியில் படிச்சிருக்கனால எனக்கு அமெரிக்க நாட்டில் விசா போட்டுக்கலாம். அங்கே எப்போ வேணாலும் போகலாம். அமெரிக்காவில் எந்த இடத்துல போகலாம். அமெரிக்க நாட்டு நிறுவனமே தலைவராஜன்னு சொல்லிட்டாங்க காலேஜில் படிச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சீரியஸாக ஆகுங்க, பழக்கம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உடற்பயிற்சி ஒரு மனிதன் உடற்பயிற்சி பண்ணும்போது ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. உங்கள் மாணவர் உற்சாகமாக இருக்கணும். ஒரு மனிதன் ஓடணும். அடுத்த வருஷம் ஈரோடு நாளத்தால உங்களை நான் பார்க்கணும். அதுக்குள்ள போட்டு உடம்புல போட்டு வந்தீங்க சரியா இருக்காது. மேரத்தானுக்கு நீங்க 10 கிலோமீட்டர் ஓடுங்க. ஓகே, நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க. காலேஜ் வரும்போதே மாப்பிள்ள மாதிரி வாங்க, தப்பே இல்லை. நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க, அழகாக வாங்க, 4 பேரும் பார்க்கணும். ஷேக்ஸ்பியர் சொன்னோம், ஷேக்ஸ்பியர் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் இந்த வருஷம் உலகத்திலே சிறந்த சிந்தனை வாசிங்க ஷேக்ஸ்பியர். That is the question. ஒரே வார்த்தை என்ன சொன்னா, be or not. That is the question. வாழணுமா சாகணும், வாழணுமா வேண்டாம், பெருமையா இருக்குமா ஒரு மாதிரி ஒடிச்சு போற செத்த போற மாதிரி இருக்கும். கேள்வி அடிப்படை கேள்வி. தைரியம் வாங்க, வீட்டில் கிளம்பி
உங்க காலேஜுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போகிற மாதிரி வாங்க, கலெக்டர் மாதிரி வாங்க, பிரின்சிபல் சீட்டில் உட்கார ஆள் மாதிரி வாங்க, நின்று வாங்க. கல்வி கற்க போக முடியுது. பெரிய பெரிய போஸ்ட். அந்த மாணவி கேட்டால, சார் உலகத்திலே பெரிய போஸ்ட், இந்தியாவிலே பெரிய போஸ்ட் எது சார்? நான் சொன்னேன், என்ன அப்படி செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் சார். திருப்பி சொல்லு, செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுதான் உலகத்திலேயே பெரிய போஸ்ட். உன்னை பொறுத்தவரை இதோட பெரிய போஸ்ட் கிடையாது. இந்த போஸ்ட் ஒழுங்கா வேலை பார்த்தா உனக்கு எந்த போஸ்ட் கிடைக்கும். கலெக்டர் விஷயம் அடர்த்தியான சிந்தனை, கனத்த வாசிப்பு, மாணவர்கள் தங்கள் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி மனதை ஈட்டிப்போல் கூர்மையாக்கி அறிவை நல்லவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும், மனதை சிதைக்காதே செதுக்கு என்றும், சிதறாத சிந்தனை வேண்டும் என்றும், உங்களை நம்புங்கள், உங்கள் இலக்கை நம்புங்கள், உங்கள் முயற்சியை நம்புங்கள் என்று நம்மையெல்லாம் ஊக்கப்படுத்திய மேலாள் காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.